அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம புரோல்டேரியட் பிளீடர்ஸ் குழு சார்பாக தொடர்ச்சியா சட்டம் சார்ந்த வகுப்புகளை நடத்திட்டு வந்துட்டே இருந்தோம். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிஜி எக்ஸாமா இருக்கட்டும், டிஜி எக்ஸாமா இருக்கட்டும், இன்டர்வியூ செஷனா இருக்கட்டும், தொடர்ச்சியா அவங்களுக்கு உபயோகமான வகுப்புகள் காலை மாலை என 2 வேளையும் வகுப்புகள் நடத்திட்டு வந்தோம். சமீப காலங்களா சில நாட்கள் வகுப்புகள் போடாம இருந்துச்சு. அப்புறம் தொடர்ச்சியா பார்ட்டிசிபென்ட்ஸ் வகுப்புகள் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டது இருக்கேன். மேடம் பேசி இன்னைக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் அண்ட் ப்ரோஹிபிஷன் ரெட்ரஸல் ஆக்ட் 2013 நமக்காக செல்வ பிரியங்கா மேடம் தேனியில இருந்து நமக்காக வகுப்பிடு வந்திருக்காங்க. உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்தா மேடம் கேளுங்க, கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. வெல்கம் மேடம், நம்ம வகுப்புல போகலாம் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. ஸோ குட் ஈவினிங் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் மாலை வணக்கம். ஸ்க்ரீன் ஷேர் பண்ண சொல்லியிருந்தீங்க, ஸோ அதனால நான் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கா? எஸ் மேடம். ஓகே, தேங்க்யூ. ஸோ சார் சொன்ன மாதிரி த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன் அட் ஒர்க் பிளேஸ் ப்ரிவென்ஷன் ப்ரோஹிபிஷன் அண்ட் ரெட்ரெசல் ஆக்ட் 2013 ஆக்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த ஆக்டுக்கே ஒரு யூனிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு, பேக்ரவுண்ட் இருக்கு. பிகாஸ் இந்த ஆக்ட் இனாக்ட் ஆன டைமே பார்த்தீங்கன்னா 2013 தான், விச் இஸ் ஆல்மோஸ்ட் 65 years, 63 years ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் தான் நமக்கு இந்த ஆக்ட் கிடைக்குது. த ரீசன் பீங் நமக்கு இதுக்கு முன்னாடி நிறைய ஆக்ட்ஸ் இருந்தது கவரிங் விமென்க்கு பர்டிகுலர் பிளேசஸ்ல நடக்கிற அஃபென்சஸ்க்கு நமக்கு நிறைய ஆக்ட் இருந்தது. பட் ஒர்க் பிளேஸ் ஸ்பெசிஃபிக்கா கவர் பண்ற மாதிரி எந்த ஆக்டும் இல்லை. இது ஒரு ஜட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கும், எல்லாருக்கும் தெரியும். விஷாக்கா கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த ஆக்ட் பார்லிமெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இதுல ரொம்ப சின்ன ஆக்ட் தான். இட் ஜஸ்ட் ஹேஸ் 30 செக்ஷன்ஸ். 30 செக்ஷன்ஸ். ஒரு நார்மலா ஒர்க் பிளேஸ்ல ஒரு உமனுக்கு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் நடந்ததுன்னா என்ன மாதிரி ட்ரீட் பண்றாங்க அப்படின்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஷார்ட் டைட், நம்ம செக்ஷன் பை செக்ஷனாவே போயிடலாம். ரீட் பண்றது இல்ல, அந்த செக்ஷன்ல என்ன இருக்குன்னு சொல்றேன். உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியும் செக்ஷன், நீங்க ரீட் பண்ணிக்கலாம், ஃபாஸ்டா ரீட் பண்ணிக்கலாம். ஆர் இந்த கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் கிளான்ஸ் நீங்க ரீட் பண்ணிட்டீங்கன்னா, ஒரு half an hour ரீட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆக்ட் உங்களுக்கு ஈஸி ஆயிடும். பிட்வீன் ஏதாவது மெசேஜ் ஏதாவது பண்றீங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு மெசேஜ் பாருங்க, so that I can see. ஓகே, இந்த ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். அஃப்கோர்ஸ் இந்த ஆக்ட் ஹோல் ஆஃப் இந்தியாவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகுது. அண்ட் இந்த ஆக்டோட நேம் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் பை நோட்டிஃபிகேஷன் அப்பாயிண்ட் பண்ணுச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்காங்க. எப்பவுமே ஃபர்ஸ்ட் செக்ஷன் எப்பவுமே ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் கமென்ஸ்மெண்ட் தான் இருக்கும். நிறைய பேர் இங்க நியூவான கிராஜுவேட்ஸ் வந்திருப்பீங்க, அதனால தான் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். ப்ராக்டிசிங் அட்வொகேட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஓகே, ஸோ செக்ஷன் 2ல டெஃபினிஷன் கிளாஸ். டெஃபினிஷன் எப்பவுமே கிளாஸ் 2 A, B, C அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏல அக்ரீவ்ட் உமன். அக்ரீவ்ட் உமன் அப்படின்றது அவங்க தான் இந்த ஆக்ட் அவங்களுக்காக மட்டும்தான் இருக்கு. ஸோ அவங்க தான் இங்க பெட்டிஷனரா இருப்பாங்க. இந்த கேஸ்ல அக்ரீவ்டு பார்ட்டியா இருக்காங்க. ஸோ அக்ரீவ்டு உமன் ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ற உமன் இன் ரிலேஷன் டு அ ஒர்க் பிளேஸ், ஒரு உமன் ஆஃப் எனி ஏஜ். அவங்க அங்க எம்ப்ளாய்மெண்ட், இது ரொம்ப க்ரூஷியலானது. எம்ப்ளாய்டா இருக்கலாம், இல்ல நாட் எம்ப்ளாய்டா கூட இருக்கலாம். நாட் நெசசரிலி ஒரு ஒர்க் பிளேஸ்ல எம்ப்ளாய்ட் ஆன உமனுக்கு மட்டும் தான் ஹராஸ்மெண்ட் நடக்கணும், அவங்களுக்கு மட்டும் தான் இந்த ஆக்ட் இருக்கு அப்படின்னு கிடையாது. ஈவன் உமன் ஹூ இஸ் நாட் எம்ப்ளாய்டு இந்த ஆக்ட் அப்ளை ஆகுது. ஸோ அது டிஸ்டிங்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இஸ் எனிவன் இன்டரப்டிங் த கால்? கேக்குதா எல்லாருக்கும்? வாய்ஸ் ஆடிபிளா இல்லைன்னா சொல்லிருங்க மேம். வாய்ஸ் பிரேக் ஆகுது. ப்ராப்ளம் எதுவும் இருக்கு? ஓகே, ஓகேங்க. மேம் வாய்ஸ் நாட் ஆடியபிள் மேம். ஓகே, இப்போ கிளியரா இருக்கா? எஸ் மேம். இப்போ ஆடிபிளா இருக்கா உங்களுக்கு? ஓகே, ஓகே மேம், கண்டினியூ பண்ணலாம். வேற யாருக்காவது ஆடிபிளா இல்லைன்னா நீங்க மெசேஜ் ஆர் ஆடியோ ஆன் பண்ணிட்டு சொல்லலாம். ஸோ அக்ரீவ்ட் விமன் இது ஒண்ணுதான் நம்மளுக்கு க்ரூஷியலான விஷயம். விமன் வெதர் ஷி இஸ் எம்ப்ளாய்ட் இன் த ஒர்க் பிளேஸ் ஆர் நாட் எம்ப்ளாய்ட் இன் த ஒர்க் பிளேஸ்,
யாரு அந்த எம்ப்ளாயர்னாலயோ இல்ல அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேக்டரியோ இல்ல ஒரு கம்பெனிலயோ இருக்கிற வேற ஏதாவது பர்பஸ்க்கு உள்ள போயிருக்கலாம், ஒரு நாள் ஜாபுக்கு ஆர் டெக்னீஷியன்ஸா உள்ள போயிருக்கலாம். அவங்களுக்கு ஏதாவது ஹராஸ்மெண்ட் நடந்திருந்தா கூட அந்த கம்பெனியோட இன்டர்னல் கமிட்டிலேயே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலான்றதுக்காக தான் இந்த ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, எம்ப்ளாய்ட் ஆர் நாட் அப்படின்றது. ஆல்சோ ஒரு டுவெல்லிங் பிளேஸ்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, வீட்டுல மெய்டா ஹோம் மெய்டா வேலை பாக்குறாங்கன்னா அந்த டுவெல்லிங் பிளேஸ்ல ஒர்க் பண்ற விமன் ஆஃப் எனி ஏஜ் அவங்களுக்கு நடக்குது அப்படின்னா கூட வந்து அவங்க வந்து லோக்கல் கமிட்டியில போய் இந்த ஆக்ட் கீழே வந்து அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்றத வந்து அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க. கிளாஸ் பி வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்ட். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு ஒர்க் பிளேஸ் ஓன் பண்றாங்க, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா இருந்தா சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்டா இருக்கும், இல்ல யூனியன் டெரிட்டரியில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்டா இருக்கும். அதுவே ஸ்டேட் கவர்மெண்டா இருந்துச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ராப்ரியேட் கவர்மெண்டா இருக்கும். இது வந்து அப்ராப்ரியேட் கவர்மெண்டோட டெஃபினிஷன். அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு கம்பெனி which doesn't fall under சென்ட்ரல் கவர்மெண்ட், ஆனா ஒரு ஸ்டேட்டோட டெரிட்டரிக்குள்ள இருக்குது, அவங்க வந்து கம்ப்ளீட்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 50% ஷேர்ஸ் வைக்கல, இல்ல வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அவங்க பினான்ஸ் பார்க்கல, அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கல, அந்த மாதிரி இருக்கப்ப இந்த கம்பெனி எங்க போகும்? ஆனா அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கம்பெனி தான், அது வந்து ஒரு ஆல் இந்தியா கம்பெனி, பட் ஆனா வந்து ஹோல்லி நாட் ஃபினான்ஸ்ட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஹோல்லி நாட் அண்டர்டேக்கன் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அந்த மாதிரி இருந்ததுன்னா கூட அதை வந்து எந்த ஸ்டேட்டோட டெரிட்டரியில் இருக்கோ அந்த கவர்மெண்ட் வந்து அதை டேக் கேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பில சப்கிளாஸ் 2ல கொடுத்துருக்காங்க. C வந்து chairperson. Chairperson is any person who is appointed as a chairperson local complaints committee. Local complaints committee ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. செக்ஷன் 7 சப்கிளாஸ் 1 படி அந்த மாதிரி கமிட்டி ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கு ஒரு சேர்பர்சன் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா அவர் தான் சேர்பர்சன் சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் செக்ஷன் 5ல வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுல வந்து ஒரு ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, அவர் தான் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஸோ டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் யூஸ்வலா வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அந்த மாதிரி தான் அவங்க வந்து அவங்களே சில டெசிக்னேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, இவங்களாம் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 5 வரும்போது நமக்கு தெரியும். டொமஸ்டிக் ஒர்க்கர்னா ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பாக்குற ஒரு விமன், மென் கிடையாது விமன். இந்த ஆக்ட் விமன் ஸ்பெசிஃபிக்கா இருக்கனால விமன் தான் எல்லா இடத்துலயும். ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பாக்குறவங்க ரெம்யூனரேஷன் சம்பளமா வேஜஸா வாங்கலாம், இல்ல வந்து ஏதாவது கைண்ட் சம் பார்ட்டனர் சிஸ்டம் மாதிரி காசா இல்லாம வேற மாதிரி சம்பளங்கள் கூட வாங்கலாம். அசனதா பொருளா வாங்குறாங்க, ஒரு எக்ஸ்சேஞ்ச், ஒரு நாள் ஒரு வேலை பார்த்துட்டு வீட்டுல இருந்து காய்கறி எடுத்துட்டு போறாங்க, இல்ல விவசாய நிலங்கள்ல வேலை பார்த்துட்டு அங்க இருந்து ஏதாவது எடுத்துட்டு போறாங்க, இந்த மாதிரி இருந்தா கூட வந்து டொமஸ்டிக் ஒர்க்கரா வந்து கன்சிடர் பண்ணலாம். டெம்பரரி ஜாபா இருக்கலாம், இல்ல பெர்மனன்ட் ஜாபா இருக்கலாம், பார்ட் டைம், ஃபுல் டைம், எனி பர்சன். பட் இங்கேயும் ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் இருக்கு, இட் டஸ் நாட் இன்க்ளூட் எனி ஃபேமிலி மெம்பர். சோ ஒரு எம்ப்ளாயரோட ஃபேமிலி மெம்பர் ஒரு விமன் இருக்காங்கன்னா ஷீ இஸ் நாட் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட். இந்த டொமஸ்டிக் ஒர்க்கர் அப்படின்ற டெஃபினேஷனுக்குள்ள அவங்க வரமாட்டாங்க. ஃபேமிலி ஆஃப் த எம்ப்ளாயர் or any member from the family of the employer will not be covered under this definition. 2 clause E. 2 clause F, employee அப்படின்றது ஒரு எம்ப்ளாயர் கீழே ஒரு ஒர்க் பிளேஸ்ல ஒர்க் பண்ற ஒரு பர்சன். he might be a regular person or temporary, இல்ல கான்ட்ராக்ட் பேசிஸ்ல வரலாம், ரெம்யூனரேஷன் கேஷா வாங்கலாம், இல்லைன்னா ஏதாவது கைண்ட்ஸா வாங்கலாம், இல்லைன்னா ப்ரொபேஷனர் ஆஃபீஸரா, ட்ரைனியா, ஒரு ஒரு இன்டர்ன்ஷிப் மாதிரி பண்ணலாம். எந்த இதுல வந்தாலும் ஒரு எம்ப்ளாயர் கீழே பண்ற ஒரு பர்சன் தான் கன்சிடர்ஸ் எம்ப்ளாயி. அண்ட் எம்ப்ளாயர் வந்து இட்ஸ் ஹேவிங் அ வெரி வைட் டெஃபினிஷன். ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட், ஆர்கனைசேஷன், ஆஃபீஸ் அதுல இருக்கிறது மட்டும் தான் எம்ப்ளாயர் கிடையாது. ஒரு ஹவுஸ் ஹோல்டு ஒர்க் பாக்குறாங்கன்னா அவங்களை யார் அந்த இடத்துக்கு வேலைக்கு சேர்த்திருப்பாங்களோ அவங்களே எம்ப்ளாயர் தான். ஒரு டுவெல்லிங் பிளேஸ்ல வந்து வீட்டு முதலாளி யாரோ ஒருத்தர் வேலைக்கு சேர்த்திருப்பாங்களா, அவங்க யாருக்கு சம்பளம் கொடுக்குறா, அந்த நேச்சர் யார் அவங்களுக்கு பே பண்றாங்களோ அவங்க எல்லாரையுமே எம்ப்ளாயரா கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அஃபீஷியலா நமக்கு பாக்குறது இன்ஸ்டிடியூஷன், என்டர்பிரைஸ், ஆஃபீஸ், இதெல்லாம் வந்து அஃபீஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கவர்மெண்ட் டேக் ஓவர் பண்ணி கவர்மெண்ட் ரெகக்னைசேஷன் வாங்கிட்டு நடத்துற இன்ஸ்டிடியூஷன்ஸ். அதுல வந்து யூ ஆல் நோ ஹூ எம்ப்ளாயர் இஸ். அதுவே அடுத்தடுத்த கேட்டகரியில ஒரு டொமஸ்டிக் ஒர்க் ஹோல்ட்ல இருக்காங்க, இல்ல ஒரு வேற ஏதாவது கைண்ட் ஆஃப் ஸ்மால் டைப் ஆஃப் ஒர்க் ஹோல்ட்ல இருக்காங்கன்னா யார் அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க, யார் அவங்களுக்கு ரெம்யூனரேஷன் கொடுக்குறாங்களோ தட் பர்சன் வில் பி கன்சிடர்ஸ் எம்ப்ளாயர். இன்டர்னல் கமிட்டி செக்ஷன் 4 படி வந்து எவ்ரி ஆர்கனைசேஷன் ஆஃப் அ பர்டிகுலர் நேச்சர், இவ்வளோ ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ்க்கு மேல இருக்காங்க, 10 மெம்பர்ஸ்க்கு மேல அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்னா தே ஹாவ் டு ஃபார்ம் அ இன்டர்னல் கமிட்டி. அதுல யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி செக்ஷன் 4ல சொல்லியிருக்காங்க. அந்த படி ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணும். எனி கம்ப்ளைண்ட்ஸ் அண்டர் திஸ் ஆக்ட் ஃபர்ஸ்ட் இன்டர்னல் கமிட்டிட்டு தான் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல, சின்ன ஆர்கனைசேஷனோ பெரிய ஆர்கனைசேஷனோ ஒர்க் பண்றவங்க போய் சொல்றதுக்கு ஒரு இன்டர்னல் கமிட்டி இருக்கணும். அந்த மாதிரி இன்டர்னல் கமிட்டி கான்ஸ்டியூட் சில பர்பஸ்ல பண்ண முடியாது. அந்த கேஸ்ல வந்து
டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு லோக்கல் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாரு. அது வந்து செக்ஷன் 6ல அதர் கான்ஸ்டிடியூஷன் எப்படி கொடுத்துருக்காங்க அதுபடி வந்து ஃபார்ம் பண்றது லோக்கல் கமிட்டி. மெம்பர் அப்படின்னா இன்டர்னல் கமிட்டில லோக்கல் கமிட்டில இருக்கிற மெம்பர்ஸ் சேர்பர்சன் கூட ஒரு 3-4 மெம்பர்ஸ் இருப்பாங்க. மினிமம் ஹாஃப் ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து விமனா தான் இருக்கணும் அதுல. ஸோ அவங்களதான் மெம்பர்ஸ்னு கன்சிடர் பண்றோம். எனி ரூல்ஸ் பிரிஸ்கிரைப்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அதெல்லாமே இந்த ஆக்ட் கூட நம்ம சேர்த்துப்போம். பிரிஸ்கிரைப்ட் ரூல்ஸ் சொல்லிட்டு presiding officer for the internal committee or local committee presiding officer இருக்காங்க பர்టిక్యులர் செக்ஷனுக்கு கீழ அப்பாயிண்ட் பண்றது. they have given particular norms அதுபடி அப்பாயிண்ட் பண்றவங்க presiding officer சொல்றாங்க. respondent aggrieved women யாருக்கு அகைன்ஸ்ட் கேஸ் கொடுக்குறாங்களோ அவங்க தான் ரெஸ்பாண்டன்ட். ஆப்போசிட் பார்ட்டி மெஜாரிட்டி ஆஃப் த கேசஸ்ல எம்ப்ளாயரா இருக்கலாம் இல்ல கூட வேலை பார்க்குற எம்ப்ளாயீஸா இருக்கலாம். ஸோ மேல் மெம்பர் அக்ரீவ்டு மெம்பர் நாட் நெசசரிலி மேலா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபீமேலா இருந்தா கூட ஆப்போசிட் பர்சன் அக்ரீவ்டு பர்சன் யாரா வேணா இருக்கலாம். மேல் ஃபீமேல் அந்த டிஸ்டிங்ஷன் இதுல கொடுக்கல. அக்ரீவ்டு உமன் யார் மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்களோ அவங்க தான் ரெஸ்பாண்டன்ட். அண்ட் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இது வந்து ஆல்மோஸ்ட் ஐபிசில இருக்க அதே டெஃபினேஷன் தான். பிசிக்கல் கான்டாக்ட் ஆர் அட்வான்சஸ், டிமாண்ட் ஆர் ரெக்வெஸ்ட் ஃபார் செக்ஷுவல் ஃபேவர்ஸ், colored remarks, showing pornography or other unwelcome physical, verbal and non-verbal conduct. இதெல்லாம் ஆல்மோஸ்ட் நமக்கு ஐபிசில இருக்க அதே டெஃபினேஷன் தான் ஃபார் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். ஸோ எந்த ஆக்ட் கமிட் பண்ணியிருந்தாலும் இந்த பர்டிகுலர் ஆக்ட் கீழே அவங்க கவர் ஆவாங்க. இன்டர்னல் கமிட்டி ஆர் லோக்கல் கமிட்டி ஹேஸ் டு டேக் ஆக்ஷன்ஸ். ஒர்க் பிளேஸ் வெரி வைட் டெஃபினேஷன். டிபார்ட்மெண்டா இருக்கலாம், ஆர்கனைசேஷனா இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸா இருக்கலாம், ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸா இருக்கலாம், ஒரு ஜிம்மா இருக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு பர்டிகுலர் டுவெல்லிங் ஹவுஸா இருக்கலாம். எங்கெல்லாம் ஒருத்தவங்க சம்பளம் வாங்கி வேலை பாக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து அது எல்லாமே ஒர்க் பிளேஸ் தான் கன்சிடர் பண்றாங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டார் அப்படின்னா 10 மெம்பர்ஸ்க்கு கீழே இருக்காங்க. செல்ஃப் எம்ப்ளாய்ட் ஒர்க்கர்ஸ் சும்மா அவங்களே வந்து 10 பேர் சேர்ந்து சுய தொழில் பண்றாங்க இல்லையா, அதெல்லாம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார். ப்ராப்பரா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க. பெரிய லெவல் வந்து கவர்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எல்லா அப்ரூவல் வாங்கி நடத்தணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது மாதிரி லெஸ் தென் 10 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க அன்ஆர்கனைஸ் செக்டார். ஸோ அது வந்து லாஸ்ட் 2 clause P கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நமக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அதெல்லாம் வந்து ஒன்னா வரும். செக்ஷன் 4, 5 வரும். ஸோ அதுதான் வந்து இங்க செக்ஷன் டெஃபினேஷன் கிளாஸ்ல வந்து செக்ஷன் 4ல கொடுத்துருக்கவங்க தான் வந்து சேர்பர்சன் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. Section 3 is prevention of sexual harassment at workplace. எந்த விமனுக்கு ஹராஸ்மெண்ட் நடந்தாலும் இந்த ஆக்ட் கவர் பண்ணும். No women shall be subjected to sexual harassment at any workplace. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் என்ன மாதிரி வேணா இருக்கலாம். இம்ப்ளைட் ஆர் எக்ஸ்பிளைட். இம்ப்ளைட் மறைமுகமா இருக்கலாம், இல்லைன்னா வெளிப்படையா கூட இருக்கலாம். பர்டிகுலர் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட், ஒருத்தரை விட ஒருத்தருக்கு அதிகமான முன்னுரிமை கொடுக்கறதா இருக்கலாம், இல்ல டெட்ரிமெண்டல் ஒருத்தரை விட ஒருத்தவங்களை கீழ்த்தனமா நடத்துறதா இருக்கலாம். ஆர் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு ப்ரொமோஷன் ப்ரெசென்ட்லயோ ஃபியூச்சரோ எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம். ஆர் உங்க நேச்சர் ஆஃப் ஒர்க்கை பண்ண விடாம உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் எப்பவுமே அஃபென்சிவான வேர்ட்ஸ்னாலயோ இல்ல வேற ஏதாவது மூலமாவோ உங்களுக்கு இன்டர்ஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கலாம். இல்ல உங்களுக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளான ஹியூமிலியேட்டியான ஏதாவது ஒரு செயல்களை வந்து செய்யறது மூலமா இருக்கலாம். ஸோ எப்படி வேணா இருக்கலாம். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரொம்ப ப்ராடான ஒரு டெஃபினேஷன். உங்களுக்கு வந்து உங்க ஒர்க்கை அஃபெக்ட் பண்ற மாதிரி எது இருந்தாலும் அது இந்த ஆக்ட்குள்ள வந்து அவங்க கவர் பண்றாங்க. ஸோ செக்ஷன் 3 இஸ் ஒரு சின்ன டெஃபினேஷன், ஒரு எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் ஆஃப் டெஃபினேஷன் தான். அண்ட் செக்ஷன் 4 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்குள்ள இருக்கிறது. அதாவது கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்றது இல்ல. அந்த ஒர்க் பிளேஸ்ல இருக்க எம்ப்ளாயர் இருக்காரு இல்லையா, அவரே வந்து அவரோட ஒர்க்கர்ஸோட பெனிஃபிட்டுக்காக ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இன்டர்னலா அவங்களோட ஒர்க் பிளேஸ்க்குள்ளேயே ஏற்படுத்துவாங்க. அதுல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் இருப்பாரு. மெஜாரிட்டி ஆஃப் த கேஸ்ல விமனா தான் இருக்கணும். அதுவும் சீனியர் லெவல்ல இருக்கிற ஒரு விமனா இருக்கணும். Tier 1, Tier 2, Tier 3 அந்த மாதிரி ப்ரொமோஷன் கேட்டகரிஸ் இருக்குன்னா அந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிற ஒரு விமன் வந்து ப்ரிசைடிங் ஆஃபீஸரா இருப்பாங்க. ஆல்சோ அடிஷனலா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கூட நாட் லெஸ் தென் 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அடிஷனலா ஒரு 2 மெம்பர்ஸ் இருக்கணும். அந்த 2 மெம்பர்ஸ்ல வந்து சோஷியல் ஒர்க் ஆர் லீகல் நாலேஜ் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க விமன் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள உள்ள போடுவாங்க. அண்ட் 1 மெம்பர் ஃப்ரம் NGO ஆர் அதர் அசோசியேஷன். இந்த விமன் ரிலேட்டட் இஷ்யூஸ் டீல் பண்ற NGOs ஆர் அதர் அசோசியேஷன்ஸ்ல இருந்து ஒரு விமன் எடுத்து போடுவாங்க. ஸோ டோட்டலி 4 பேர் இருப்பாங்க. அதுல ஒரு ப்ரிசைடிங் ஆஃபீஸர் ஃப்ரம் த மேனேஜ்மெண்ட்
த ஹையர் மோஸ்ட் அஃபிஷியல், த சீனியர் மோஸ்ட் ஆஃபீஸரை வந்து விமன் ஆஃபீஸரை போடுவாங்க. 2 members அவங்களும் ப்ரிஃபரபிளி உமனா இருக்கலாம், பட் மென்னா கூட இருக்கலாம். இதுல கிரைட்டீரியா என்னன்னா half of the members should be women. இப்ப 4 பேர் இருக்காங்க, 2 பேர் கண்டிப்பா விமனா இருக்கணும். உங்களுக்கு வந்து வேற விமனே அந்த ஆஃபீஸ்ல இல்ல அப்படின்னா மத்த 2 பேர் மென்னா கூட இருக்கலாம். சோ அதான் கொடுத்துருக்காங்க, provided that at least 1/2 of the total members who nominated shall be women. சோ இந்த 4 பேர்ல 2 பேர் விமனா இருக்கணும். என்ஜிஓல இருந்து ஒரு பர்சன் எடுக்கிறீங்க, உங்களுக்கு விமன் கிடைக்கல அப்படின்னா வேற என்ஜிஓல இருந்து ஒரு மென் கூட நீங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். provided you already have 2 women in the committee. So totally 4 members. And the presiding officer வந்து 3 years term. அவங்களுக்கு வந்து 3 years once நீங்க presiding officer மாத்திட்டே இருக்கணும். So அவங்களோட term of service வந்து 3 years இருக்கும். Also அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து பர்டிகுலர் ஃபீஸ் அண்ட் அலவன்ஸ் எல்லாமே இவங்க வந்து ப்ராப்பரா, ஏன்னா இந்த கமிட்டிக்குன்னு ஒர்க் பண்ற மெம்பர்ஸ்க்கு எல்லாமே எம்ப்ளாயர் டிசைட் பண்ணி ஃபீஸ் அண்ட் அலவன்ஸ் எல்லாமே கொடுத்துடணும். presiding officer or any member சில விஷயங்கள் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. செக்ஷன் 16ல கொடுத்திருக்க சில ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரவீன் பண்ணாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட் ஆயிடுவாங்க. இல்ல வேற ஏதாவது அஃபென்ஸ் பண்ணி ஒரு லால கன்விக்ட் ஆயிட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. வேற ஏதாவது லா டிசிப்ளினரி ப்ரொசீடிங்ஸ்ல வந்து கில்ட்டி அப்படின்னு அக்யூஸ் பண்ணிட்டாங்கன்னா டிஸ்குவாலிஃபைட். ஆர் அவங்க பொசிஷன், இன்டர்னல் கமிட்டில இருக்க அவங்க பொசிஷனை அப்யூஸ் பண்ணாங்கன்னா, அந்த பொசிஷனை யூஸ் பண்ணி அவங்க ஏதாவது மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னா டிஸ்குவாலிஃபை ஆவாங்க. ஸோ டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆஃப் மெம்பர் ஆர் ப்ரிசைடிங் ஆஃபீஸர் அதே செக்ஷன்ல செக்ஷன் 4ல உங்களுக்கு கிளாஸ் 5ல கொடுத்துட்டாங்க. ஸோ இவ்வளவுதான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. இந்த வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்குள்ள இருக்குது இல்லையா இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதனால இன்டர்னல் அப்படின்னு அதுக்கு வேர்டு இருக்கு. அடுத்து இருக்கிறது வந்து ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு வெளியில இருக்கும், அவ்வளவுதான். செக்ஷன் 6 சாரி செக்ஷன் 5. செக்ஷன் 5 இஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். ஒரு எம்ப்ளாயர் 10 பேருக்கு மேல இருக்கிறாங்க, ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷனா இருக்கு. அதுல வந்து ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி எம்ப்ளாயரே வந்து ஏற்படுத்திடுறாரு. அதை தாண்டி ரொம்ப சின்ன ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் இல்ல பெருசா இருந்தா கூட சில நேரங்கள்ல வந்து நிறைய விமன் இல்லாதனாலயா வேற பல ரீசன்ஸ்க்காக அவங்களால வந்து ஒரு இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஃபார்ம் பண்ண முடியல. இல்ல இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருந்தாலுமே சில நேரங்கள்ல அவங்க ஒழுங்கா அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ண மாட்டாங்கன்னா அந்த விமன் வந்து வேற இடத்துல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும், ஒரு ஆல்டர்னேட்டிவ் கொடுக்கணும்ல. அது வந்து அந்த அத்தாரிட்டி யார் கொடுக்குறாங்க? டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கொடுக்குறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து கவர்மெண்ட் நவன் தென் நோட்டிஃபை பண்ணும். பட் மெஜாரிட்டி டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், இல்ல டிஸ்ட்ரிக்ட் அடிஷனல் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், கலெக்டர், டெபியூட்டி கலெக்டர் ஆர் எனி அதர் பர்சன். இந்த கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ற ஒரு பர்சன் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரா இருப்பாரு. இவரோட வேலை என்னன்னா ஒரு லோக்கல் கமிட்டி, அவரோட ஜூரிஸ்டிக்ஷன்ல ஒரு லோக்கல் கமிட்டி ஃபார்ம் பண்ணணும். அதான் செக்ஷன் 6. ஸோ ஒரு லோக்கல் கமிட்டி, இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து இன்டர்னல் கமிட்டியை தாண்டி ஒரு கமிட்டி வந்து ஒவ்வொரு தாலுக்கு இல்ல வந்து ஒரு பெரிய பிளாக்குக்கு இல்ல ஒரு தாசிலுக்கு இல்ல ஒரு ரூரல் ஏரியா இல்ல மொத்தமா ஒரு வில்லேஜ்க்கு கிரியேட் பண்ணலாம். அது டிபெண்டிங் ஆன் த பாப்புலேஷன் ஆர் அந்த எத்தனை ஒர்க்கிங் ஸ்பேஸ் அந்த தாலுக்குல இருக்கு அதை டிபெண்ட் பண்ணி அந்த ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து ஒரு லோக்கல் ஏரியாவுக்கு, ஒரு பர்டிகுலர் லோக்கல் ஏரியாவுக்கு நீங்க ஒரு லோக்கல் கமிட்டி வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதுதான் செக்ஷன் 6, கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டி. ஸோ இந்த ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டி அப்படின்றது இந்த டிஸ்ட்ரிக்ட் எவ்வளவு தூரம் அந்த ஏரியா இருக்கு அப்படின்னு அந்த லோக்கல் ஆஃபீஸர் பிரிச்சு விடுறாரோ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு ஒரே ஒரு லோக்கல் கமிட்டி வைக்கலாம், இல்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய ஒர்க் ஸ்பேஸ் இருக்கு, நிறைய மில்ஸ் இருக்கு, நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு, அன்ஆர்கனைஸ் செக்டர்ஸ் நிறைய இருக்கு. சோ ஒவ்வொரு வில்லேஜ்ல அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒவ்வொரு பஞ்சாயத்து டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க ஒவ்வொரு முனிசிபாலிட்டிக்கு தனித்தனியா வைக்கணும்னா கூட வைக்கலாம். சோ அது எவ்வளவு எக்ஸ்டென்ட் இருக்குதோ அந்த லோக்கல் டெரிட்டரியல் ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எவ்வளவு டிஸ்ட்ரிக்டோட மேப்ல எவ்வளவு ஜூரிஸ்டிக்ஷன் பிரிச்சு விட்டுருக்காங்களோ அவ்வளவு ஜூரிஸ்டிக்ஷன் வந்து அவங்களுக்கு இருக்கு, அந்த மேப்பிங் ஜூரிஸ்டிக்ஷன் அவங்களுக்கு இருக்கு. சோ இதுதான் கான்ஸ்டிடியூஷன் அண்ட் ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் லோக்கல் கமிட்டி. அதோட கான்ஸ்டிடியூட்டிங் அத்தாரிட்டி இஸ் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இங்க வந்து எம்ப்ளாயருக்கு எந்த சேவுமே இருக்காது. ஓகே, அண்ட் இந்த லோக்கல் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கிரியேட் பண்ற இந்த லோக்கல் கமிட்டியில வந்து they should have members, particular amount of members இருக்கணும். லைக் த இன்டர்னல் கமிட்டி என்னென்ன மெம்பர்ஸ் இருக்கணும்னா செக்ஷன் 7ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சேர்பர்சன் இருக்கணும். அதே மாதிரி சேர்பர்சன் எமினன்ட் உமன் சோஷியல் ஒர்க் பண்ற அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு உமனை நாமினேட் பண்ணலாம். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நாமினேட் பண்ணலாம். அண்ட் 1 member டு பி நாமினேட் ஃப்ரம் ஒர்க்கிங் பிளாக். ஒரு பர்டிகுலர் ஏரியாவுக்கு, ஒரு பிளாக்குக்கு, ஒரு தாலுகாக்கு, ஒரு தாசிலுக்கு, ஒரு வார்டுக்கு வந்து ஒரு கமிட்டி கிரியேட் பண்றாங்கன்னா அந்த இதுல இருக்கிற ஒரு ஒர்க்கிங் விமன், எமினன்டான சோஷியல் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு விமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணலாம். 2 members, அட்லீஸ்ட் 1 shall be women. இந்த 2 membersல ஒருத்தவங்களாவது விமனா இருக்கணும். ஃப்ரம் NGOs ஆர் அதர் அசோசியேஷன், அந்த லோக்கல் ஏரியால
இயங்குற ஒரு அசோசியேஷன்ல இருந்து ரெண்டு விமன் ஆர் ஒன் விமன் அண்ட் ஒன் மென் அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் த நாமினிஸ்க்கு லீகல் நாலேஜ் இருக்கணும். ஏன்னா சோ தட் அவங்க வந்து அந்த கேஸஸ் எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுன்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். அதனால இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தருக்காவது லீகல் நாலேஜ் இருக்கணும். ஆல்சோ இந்த விமன் வந்து பர்டிகுலர் கிளாஸஸ், ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், பேக்வர்ட் கிளாஸஸ்ல வந்து அட்லீஸ்ட் ஒன் நாமினி வந்து ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ் ஆர் அதர் மைனாரிட்டி கம்யூனிட்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ற மைனாரிட்டி கம்யூனிட்டில இருந்து ஒரு பர்சன் கண்டிப்பா வந்து இந்த லோக்கல் கமிட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் பாயிண்ட் பண்ற அந்த லோக்கல் கமிட்டில கண்டிப்பா இருக்கணும். ஸோ அதர் மைனாரிட்டி கிளாஸ் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பை அண்ட் நவ் பர்டிகுலர் ட்ரைபல் குரூப்போ இல்ல புதுசா யாரோ இன்க்ளூட் பண்றாங்க, இவங்க வந்து ஓபிசிக்கு போயிடுவாங்க, அந்த மாதிரி ஷிஃப்ட் பண்றாங்கன்னா அந்த இதையும் இன்க்ளூட் பண்ணுன்றது தான் நோட்டிஃபைட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த கன்சர்ன்ட் ஆஃபீஸர் வந்து விமன் டெவலப்மெண்ட்ல, சோஷியல் வெல்ஃபேர்ல இருக்கிற மாதிரி ஆட்களை தான் எடுத்து சைல்ட் டெவலப்மெண்ட் ஆர் விமன் அந்த லோக்கல் ஏரியால இருக்கிற அந்த மாதிரி கன்சர்ன்டான அபிஷியல்ஸ் எடுத்து தான் அவங்க வந்து அந்த கமிட்டியில போடுவாங்க. அண்ட் இவங்களுக்கும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே இதே செக்ஷன்ல தான் இருக்கு. இவங்களுமே செக்ஷன் 16ல சொன்ன சில ப்ரொவிஷன்ஸை கான்ட்ரவென்ட் பண்ணியிருந்தா டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. இல்ல கன்விக்ட் ஆயிருந்தாவோ, கில்ட்டியா அக்யூஸ் ஆயிருந்தாவோ, இல்ல அவங்க பொசிஷன் அபியூஸ் பண்ணிருந்தாவோ டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்க. சேம் அஸ் த இன்டர்னல் கமிட்டி. அண்ட் அந்த ஃபீஸ் அண்ட் அலவன்சஸ் எல்லாம் லோக்கல் கமிட்டிக்கு எப்படி பிரிஸ்கிரைப் பண்றாங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அந்த மாதிரி பை த ஆர்டர்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட், அவங்களோட ஹையர் அத்தாரிட்டியோட ஆர்டர்ஸ் படி அவங்க வந்து அவங்களுக்கு ரெம்யூனரேஷன்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ தட் இஸ் காம்பசிஷன் அண்ட் டென்யூர் ஆஃப் லோக்கல் கமிட்டி. செக்ஷன் 7. செக்ஷன் 8 வந்து கிராண்ட்ஸ் அண்ட் ஆடிட். எனி கமிட்டி, நமக்கு வந்து கான்ஸ்டிடியூஷன்லயே நமக்கு கிராண்ட்ஸ்ன்ற ஒரு விஷயம் படிச்சிருப்போம். நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராண்ட்ஸ் படிச்சிருப்போம். ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ் ஆர் நான் ஸ்டாச்சுட்டரி கிராண்ட்ஸ்ல நிறைய டைப்ஸ் இருக்கும். நம்ம அந்த மாதிரி ஓட் ஆஃப் கிரெடிட் இதெல்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ எல்லா கமிட்டிக்கும் பார்லிமெண்ட் வந்து ஒவ்வொரு வருஷமுமே அவங்க பட்ஜெட் இப்போ தாக்கல் பண்ணும்போது என்னென்ன கமிட்டிஸ் இருக்கோ, சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது கமிட்டி ஸ்பெஷலா வந்து கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கமிட்டிஸ்க்குன்னு ஒரு பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணுவாங்க. ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கமிட்டி கிரியேட் பண்ணியிருந்தாங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட்ல வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட், இந்த அமௌண்ட் வந்து இந்த கமிட்டியோட வெல்ஃபேர்க்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி அலாட் பண்ணுவாங்க. அந்த அமௌண்ட்டை தான் வந்து கிராண்ட்ஸ் அப்படின்னு கொடுப்பாங்க. கிராண்ட்ஸ்னா கொடை, ஒரு ஒரு பெனிஃபிட்டுக்காக வந்து கவர்மெண்ட் அலாட் பண்ணி கொடுக்கறது தான் கிராண்ட்ஸ். அதுல வந்து இவங்க ரெம்யூனரேஷன் ஆர் அவங்களோட ஃபீஸ்க்கு இல்ல லீகலா ஒரு கேஸ் போடுறாங்க அதுக்கு செலவாகுது அப்படின்னா அந்த செலவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கறது அந்த கிராண்ட்ஸ். அண்ட் இதை வந்து ஒரு பர்டிகுலர் கமிட்டி வந்து ஆடிட் பண்ணும். நார்மலா நமக்கு வந்து எப்படி அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அந்த ஆடிட் கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், அவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கம்பெனிஸ் எல்லாம் ஆடிட் பண்ணுவார் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஆடிட் மெக்கானிசம் இருக்கு. ஸோ அதுதான் செக்ஷன் 8ல கொடுத்துருக்காங்க, கிராண்ட்ஸ் அண்ட் ஆடிட்ஸ். கிராண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு லா படியோ இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் பர்டிகுலர் சம் ஆஃப் மணி சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த வாங்கியோ இல்ல அவங்களோட பட்ஜெட்ல அலாட் பண்ணியோ ரெக்கவர்ட் பொசிஷனுக்கு வந்து கொடுக்கலாம். செக்ஷன் 7ல இருக்க கமிட்டிக்கு மட்டும் தான் இவங்க வந்து கிராண்ட் அண்ட் ஆடிட் கொடுப்பாங்க. ஏன்னா செக்ஷன் 4ல கான்ஸ்டியூட் பண்ற கமிட்டி இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் எம்ப்ளாயர் ஆஃப் அன் ஆர்கனைசேஷன். அதுக்கு இவங்க கிராண்ட்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. லோக்கல் கமிட்டிக்கு வந்து இவங்க ஒரு லோக்கல் கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இல்ல தாலுக் லெவல்ல, அதோட செலவுகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் அக்கார்டிங் டு their நார்ம்ஸ் கொடுக்கலாம். அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்க்கு வந்து சப்போஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு ஏஜென்சி வந்து ஃபார்ம் பண்றாங்க, அதை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் சில நேரம் அந்த ஆக்ட் கிரியேட் பண்ணும்போது இதுல இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிளா எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. அவங்களோட கிராண்ட் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஹோல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணாது, ஸ்டேட் கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேட் பண்ணும். அந்த மாதிரி இருக்க கேசஸ்ல கிராண்ட்ஸை வாங்கி இவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லோக்கல் கமிட்டிஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. லோக்கல் கமிட்டிஸ்க்கு வந்து டிரெக்டா கொடுக்க மாட்டாங்க, அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மூலமா தான் எல்லா லோக்கல் கமிட்டிஸ்க்கும் ரெக்கவர்ட் பேமெண்ட். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு ஒரு பர்டிகுலர் ரிப்போர்ட் வரும், இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்கோம் ஒரு வருஷத்துக்கு, அதை பேஸ் பண்ணி அவங்களுக்கு பட்ஜெட்ல வந்து இது பண்றாங்க. ஆல்சோ ஆடிஷன், இவங்களோட அக்கௌண்ட்ஸை வந்து ஆடிட் பண்றதுக்கு அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட் இஸ் ரெஸ்பான்சிபிள். ஒவ்வொரு ஸ்டேட்ல இருக்க அக்கௌண்டன்ட் ஜெனரல் ஒவ்வொரு இயர் அகாடமிக் ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர்லயுமே அந்த ஏஜென்சி ஃபர்னிஷ் பண்ற அந்த ரிப்போர்ட்ஸை வந்து ஆடிட் பண்ணிட்டு அதுல இருக்க கரெக்ஷன்ஸ் எல்லாம் மேக் பண்ணிட்டு they have to present it to the state government. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஸ்டேட் லெஜிஸ்லேஷன்ல வச்சு இவ்வளோ ஒர்க் இவ்வளோ மணி கொடுத்துருக்கோம் இவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் வந்து ஆடிட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு லெட் நோ பண்ணணும். ஸோ தட் இஸ் செக்ஷன் 8.
செக்ஷன் 9 கம்ப்ளைண்ட். ஸோ செக்ஷன் 9 வந்து ஒரு விமன் அக்ரீவ்டு விமனா இருக்காங்க, ஒரு எம்ப்ளாயர் கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ஒர்க் ஸ்பேஸ்ல ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு ஹராஸ்மெண்ட் நடக்குது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, இன்டர்னல் கமிட்டி இருந்தா இன்டர்னல் கமிட்டி கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இன்டர்னல் கமிட்டி இல்லாத பட்சத்துல லோக்கல் கமிட்டி போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. ஆர் இன்டர்னல் கமிட்டி இருக்கு, பட் நான் வந்து என்னோட எம்ப்ளாயர் சீஃப் எம்ப்ளாயருக்கு அகேன்ஸ்டா கொடுக்கணும், இல்ல இன்டர்னல் கமிட்டில ஒரு மேல் மெம்பர் இருக்காரு அவருக்கு அகேன்ஸ்டா கொடுக்கணும், ஆர் அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்க ரெப்யூட்டடான ஒரு பர்சன் இன்டர்னல் கமிட்டி கொடுத்தா கூட அவங்க வந்து ஒழுங்கா விசாரணை பண்ண மாட்டாங்க அப்படின்னு இருக்க பட்சத்துல ஒரு விமன் இன்டர்னல் கமிட்டி இருந்தா கூட லோக்கல் கமிட்டிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த தாலுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு கமிட்டி வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தாருன்னா அந்த கமிட்டியும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ நாட் நெசசரி எல்லாருமே இன்டர்னல் கமிட்டிக்கு தான் போய் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்றது ப்ரொவைடட் கிளாஸ்ல கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் இந்த ஹராஸ்மெண்ட் நடந்து அஃபென்ஸ் நடந்து 3 months வித்தின் த பீரியட் ஆஃப் 3 monthsல இந்த கேஸ் ஆர் ஒரு பர்டிகுலர் அலிகேஷன் நம்ம ரைஸ் பண்றோம்ல அதை வந்து கமிட்டிகிட்ட வந்து நம்ம வந்து பிளேஸ் பண்ணிடணும். 3 months அது கண்டினியூஸா ஒரு ஈவென்ட் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா லாஸ்ட் நடக்கிற அஃபென்ஸ் அந்த லாஸ்ட் நடக்கிற டேட்ல இருந்து 3 months கால்குலேட் பண்ணணும். ஸோ பேசிக்லி 3 months. சம் கேசஸ்ல வந்து 3 monthsக்கு மேல வந்து ரொம்ப ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய பேருக்கு ஹராஸ்மெண்ட் ஆயிடுச்சுன்னா மென்டல் ப்ரெஷர் வந்துடும். ஸோ தி டோன்ட் கோ அண்ட் ஈஸிலி கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தெம். ஸோ ஒரு ரெக்கவரி பீரியட் ஒன்று எடுத்துப்பாங்க. அப்புறம் நிறைய பேர் பூஸ்ட் பண்ணோடனே ஓகே ஒரு 5-6 மாசம் கழிச்சு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னா அப்போ கூட இன்டர்னல் கமிட்டி ஒரு லோக்கல் கமிட்டி ஹேஸ் த டிஸ்கிரிஷன் டு டேக் த கம்ப்ளைண்ட் பேஸ்ட் ஆன் சர்க்கம்ஸ்டான்சஸ். உங்களோட சர்க்கம்ஸ்டான்ஸ் இவ்வளோ ஹெவியா இருந்திருக்கு, ஸோ வி ஆர் டேக்கிங் த கம்ப்ளைண்ட்னு சொல்லி எடுப்பாங்க. அதுவுமே மேக்ஸிமம் பீரியட் அவங்க வந்து அடிஷனல் ஒரு 3 months எடுத்துக்கலாம். ஸோ 3 months + 3 months 6 months அவங்க வந்து டிஸ்கிரிஷன்ல டிபெண்டிங் ஆன் சர்க்கம்ஸ்டன்ஸ் அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த கமிட்டிக்கு ஒரு டிஸ்கிரிஷனரி பவர் கொடுத்துருக்காங்க. அக்ரீவ்டு விமன் வந்து சில காரணங்கள்னால அவங்களால கம்ப்ளைண்ட் பண்ண முடியலன்னா எனி பர்சன் ரிலேட்டட் டு த அக்ரீவ்டு விமன், ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ ஆர் ஹஸ்பண்ட் பிரதர் யாரோ ஒருத்தவங்க ரிலேட்டட் ஒரு என்ஜிஓல போய் சொல்லியிருக்காங்க, இல்ல ஹாஸ்பிட்டல்ல வந்து அவங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அக்ரீவ்டு விமன் அன்ஏபிள் டு மேக் கம்ப்ளைண்ட் அப்படின்னா பிரிஸ்கிரைப்ட் பர்சன் எனி அதர் பர்சன் யாராவது ஒருத்தவங்க அவங்க கூட கான்டாக்ட்ல இருந்த ஒரு பர்சன் வந்து போய் கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஸோ தட் இஸ் த கம்ப்ளைண்ட். ஸோ கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற எல்லா கேசஸ்லயுமே டிரெக்டா இன்வெஸ்டிகேஷன் போக மாட்டாங்க. பேசிக்லி இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து they'll have an இன்வெஸ்டிகேஷன். ஸோ அது டிரெக்டா எல்லா கேசஸ்லயுமே போக மாட்டாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கன்சிலியேஷன் ப்ரொசீஜர் இருக்குதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. இப்போ வந்து சின்ன சின்ன ஹராஸ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் பேசி தீர்க்கிற மாதிரி விஷயங்கள் ஜஸ்ட் என்ன டிஸ்கிரிமினேட் தான் பண்றீங்க நானே நினைக்கிறேன், அந்த டிஸ்கிரிமினேஷன் இஸ் பிகாஸ் ஆஃப் ஒரு காஸ்ட் பேஸ் டிஸ்கிரிமினேஷன் பண்றாங்க, இல்ல வந்து ஒரு ஜெண்டர்னால என்ன டிஸ்கிரிமினேட் பண்றாங்க, மேலுக்கு வந்து அதிகமா ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஃபீமேல் கொடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி டிஸ்கிரிமினேஷனான ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கன்சிலியேஷன் மூலமா சால்வ் பண்ண முடிஞ்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் கன்சிலியேஷன் ஆஃப் பண்ணுவாங்க. கன்சிலியேஷன் முடியல, இல்ல இது வந்து சீரியஸ் கேஸ், இது கன்சிலியேஷன் கிடையாது, ஸ்ட்ரைட்டா நீங்க என்கொயரி பண்ணி இந்த பர்சன் மேல ஆக்ஷன் தான் எடுக்கணும் அப்படி இருக்க மாதிரி கேசஸா இருந்துச்சுன்னா அஃபென்ஸ் வந்து அந்த நேச்சர்ல எக்ஸ்ட்ரீமான நேச்சர்ல இருந்ததுன்னா டைரக்டா இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் அடுத்த 2 செக்ஷன்ஸ். கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே செக்ஷன் 9ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். செக்ஷன் 10 வந்து கன்சிலியேஷன். ஸோ கன்சிலியேஷன் நார்மலா 2 பார்ட்டியும் கூட்டிட்டு வந்து செக்ஷன் 11ல வந்து ஆக்ஷன் எடுக்கிறோம் இல்லையா, இன்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 பார்ட்டியும் செட்டில் பண்றோம் இந்த மேட்டரை அப்படின்னு டிசைட் பண்ணாங்கன்னா ரெஸ்பாண்டன்ட் அண்ட் கம்ப்ளைண்ட் அக்ரீட் விமன் 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இன்டர்னல் கமிட்டி முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை பண்றாங்க, இல்ல லோக்கல் கமிட்டி முன்னாடி ஒரு பேச்சுவார்த்தை பண்ணி அந்த பிரச்சனையை வந்து சால்வ் பண்ணுவாங்க. இந்த இதுல ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, எந்த மானிட்டரி செட்டில்மெண்ட்டும் இந்த கன்சிலியேஷன்ல வந்து கொடுக்க கூடாது. அந்த கன்சிலேஷன் பண்றாங்க நார்மல் நெகோசியேஷன் கன்சிலேஷன் நம்ம நார்மல் வேற கேசஸ்க்குலாம் பண்றோம், ஏடிஆர் மெத்தட் யூஸ் பண்றோம்னா ஏதாவது காம்பன்சேஷன்லாம் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். ஆனா இங்க வந்து நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் இந்த பர்டிகுலர் ஆக்ட் 2013 ஆக்ட் கீழே ஒரு கம்ப்ளைண்ட் வருது, அதுல வந்து நீங்க வந்து இன்டர்னல் கமிட்டி ஒரு லோக்கல் கமிட்டி கன்சிலேஷன் ஆஃப் பண்ணும்போது அவங்களுக்கு காசு ஓகே காசு கொடுத்துருவாங்க நீங்க விட்டுருங்க அப்படி சொல்லி மானிட்டரி பெனிஃபிட் கொடுக்கவே கூடாது. ஸோ நார்மலா பேசி முடிக்கிற பிரச்சனை. ஸோ திஸ் இஸ் டு அவாய்ட் எனி கைண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் ப்ரெஷர். அவங்களுக்கு வந்து நிறைய காசு கொடுத்து நிறைய பெரிய ஆட்கள் இருந்தாங்கன்னா காசு கொடுத்து அமைக்கிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் ரொம்ப கிளியரா கொடுத்துருக்காங்க. கன்சிலியேஷன்ல வந்து நோ மானிட்டரி செட்டில்மெண்ட். எனக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுக்கலங்க,
என் கூட வேலை பார்த்தா இன்னொரு பொண்ணு கொடுத்துட்டாங்க, ஐ பிலீவ் இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், அந்த மாதிரி ஒரு கேஸ்ல இருக்கும்போது போய் கன்சிலியேஷன் போறோம். கன்சிலியேஷன்ல ப்ரொமோஷன் எதுக்கு அந்த பொண்ணு கொடுத்தோம், பிகாஸ் ஆஃப் தீஸ் ரீசன்ஸ் சொல்றாங்கன்னா ஐ எம் சாட்டிஸ்ஃபைட். அப்போ அது அந்த மாதிரி தான் கன்சிலியேஷன் இருக்கணுமே தவிர எந்த மானிட்டரி பெனிஃபிட்டுமே அதுல கிடைக்க கூடாது. மானிட்டரி செட்டில்மெண்ட் கன்சிலியேஷன்ல உருவாக்க கூடாது அப்படின்னு ப்ரொவைடட் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இந்த கன்சிலியேஷன்ல வந்து ஒரு பர்டிகுலர் செட்டில்மெண்ட் அரைவ் ஆனோடனே இந்த இன்டர்னல் கமிட்டி ஆஃபீஸரோ லோக்கல் கமிட்டி ஆஃபீஸரோ என்ன பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அதை வந்து பாஸ் பண்ணணும். ஆர் செட்டில்மெண்ட் அரைவ் ஆகல, வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட அந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு லெட் நோ பண்ணணும். அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும் அதை. அவங்க என்ன ரெக்கமெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி கன்சிலியேஷன் இந்த மாதிரி எல்லாம் பேசினாங்க, பட் இந்த மாதிரியான சொல்யூஷனுக்கு வந்திருக்காங்க, இல்ல இந்த மாதிரி சொல்யூஷனுக்கு வரல, அவங்க ரெக்கமெண்டேஷன்ஸும் சேர்த்து எழுதி அந்த ரிப்போர்ட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும். ஆல்சோ அந்த எந்த ஒரு தடவை செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன், நெகோசியேஷன் கன்சிலியேஷன் பண்ணிட்டு ஒரு செட்டில்மெண்ட் பண்றாங்க வித்தவுட் எனி மானிட்டரி செட்டில்மெண்ட், நார்மலா பேச்சுவார்த்தை நடத்தி முடிச்சிட்டாங்க, நோ ஃபர்தர் இன்கொயரி, இன்டர்னல் கமிட்டியோ லோக்கல் கமிட்டியோ செக்ஷன் 11 படி இன்னொரு இன்கொயரி இதுல பண்ணவே கூடாது. செட்டில்மெண்ட் ஒன்ஸ் இஸ் டன் இஸ் ஆல்வேஸ் டன். செட்டில்மெண்ட் இங்க 10ல வந்து முடிக்க முடியல அப்படின்னா செக்ஷன் 11க்கு ப்ரொசீட் ஆகலாம். செக்ஷன் 11 இஸ் இன்கொயரி இன்டு தி கம்ப்ளைண்ட். என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க இதுல வந்து லைக் எனி அதர் கிரிமினல் கேஸ் ஆடி ஆல்டர்ன் பார்ட்டி ரெண்டு பார்ட்டியுமே கேட்கணும். கோர்ட்ல வந்து ஒரு கேஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா எப்படி ரெண்டு பேருக்குமே டைம் கொடுத்து அஃபெண்டரையும் இனஃப் டைம் கொடுத்து அவருக்கு வந்து அவரோட சைட்ஸ் எல்லாம் கேட்டு ப்ராப்பரா டிசைட் பண்றாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் இங்கேயும் ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்டர்னல் கமிட்டியோ லோக்கல் கமிட்டியோ செக்ஷன் 10 யூஸ் ஆகல, கன்சிலியேஷன் ஒர்க் ஆகல, செக்ஷன் 11க்கு வந்து அவங்க ப்ரொசீட் பண்றாங்க. ஆர் கன்சிடரிங் த நேச்சர் ஆஃப் த அஃபென்ஸ் செக்ஷன் 11 இதெல்லாம் கன்சிலியேஷன் பண்ணவே முடியாது, இன்கொயரி தான் பண்ணிட்டு இந்த பர்சனை சஸ்பெண்ட் பண்ணும், ஆர் இந்த பர்சனுக்கு வந்து ரொம்ப சீரியஸ் கேசஸ்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு இருந்ததுன்னா டிரெக்டா செக்ஷன் 11 அவங்க வந்து ஆஃப் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இனிஷியல் இன்கொயரி அவங்க பண்ணுவாங்க. பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு அப்படின்னு தெரியும் போது செக்ஷன் 509 ஆஃப் இந்தியன் பீனல் கோட் which is not right now. ஸோ இப்போ இருக்கிற ஆக்ட்ல என்ன செக்ஷன் கிளியரா உங்களுக்கு பார்த்து சொல்றேன், அது குரூப்ல டெக்ஸ்ட் பண்ணிடுறேன். ஆர் இப்போ யாராவது இந்த புது ஆக்ட் படிச்சிருந்தீங்கன்னா செக்ஷன் 509க்கு ஈக்குவலன்ட் செக்ஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க அந்த சாட் பாக்ஸ்ல போட்டீங்கன்னா கூட எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ வித்தின் 7 days ஆஃப் மேக்கிங் த இனிஷியல் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. 7 daysல என்கொயரி எல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு ஆமா பிரைமா ஃபேசி கேஸ் இருக்கு, இந்த பர்சன் இஸ் கில்ட்டி அப்படின்னு இவங்களுக்கு தோணுதுன்னா இவங்களே கில்ட்டி அப்படின்னு ஆக்ஷன் எடுக்க முடியாது. ஸோ ஐபிசி கீழே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடணும். போலீஸ் வந்து அடுத்த ப்ரொசீஜர், அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா அவங்க என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்களோ அதே ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. பட் இதுல வந்து கன்சிலியேஷன் செக்ஷன் 10 அடாப்ட் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சுன்னா கண்டிப்பா செக்ஷன் 10 கன்சிலியேஷன் பண்ணிட்டு அது ஒர்க் ஆகலன்ற பட்சத்துல நீ செக்ஷன் 11 வரணும். எல்லா கேஸ்லயும் எடுத்தோன்னே செக்ஷன் 11 வரும், இன்கொயரி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஆல்சோ இந்த இன்டர்னல் கமிட்டி வந்து ஹேஸ் ஆல் த பவர்ஸ் ஆஃப் சிவில் கோர்ட், விச் மீன்ஸ் ஒருத்தருக்கு அகேன்ஸ்ட் கம்ப்ளைண்ட் வருது, அந்த ரெஸ்பாண்டன்ட்டை கூப்பிடலாம், அவர் சைடு சாட்சியை கேட்கலாம். அந்த 7 days இன்கொயரி பண்ணணும். 7 daysக்குள்ளதான உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 7 days 6 days வந்து நீங்க தரவா என்கொயரி பண்ணலாம். வேற ஏதாவது எவிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த எவிடன்ஸை வந்து நீங்க ரீகால் பண்ணலாம். ரெண்டு சைடுமே அந்த கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு அவங்களுக்கு தேவையான டைம் எல்லாமே வந்து அவங்க கொடுக்கணும். ஸோ சிபிசியில வந்து நார்மலா சிவில் கோர்ட் என்னெல்லாம் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுமோ அது எல்லா ப்ரொசீஜர்ஸுமே இன்டர்னல் கமிட்டி அண்ட் லோக்கல் கமிட்டி வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ தட் இஸ் செக்ஷன் 11 இன்கொயரி இன்டு த கம்ப்ளைண்ட். செக்ஷன் 12 ஆக்ஷன் டியூரிங் பெண்டன்சி ஆஃப் இன்கொயரி. ஒரு இன்கொயரி வந்து நடந்துட்டு இருக்கு, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 7th டேக்குள்ள நீங்க வந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணணும். ஸோ ஒரு 6 நாள் இன்கொயரி நடந்துட்டு இருக்கு. இந்த 6 நாள் வந்து இந்த அக்ரீவ்ட் விமனை நீங்க வேற ஒரு ஒர்க் பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த ரெஸ்பாண்டன்ட் அக்ரீவ்ட் விமன் ஒரே ஒர்க் பிளேஸ்ல இருந்தாங்கன்னா அவங்களுக்கு த்ரெட் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா வேற ஒர்க் பிளேஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இல்ல அக்ரீவ்ட் விமனுக்கு ஒரு 3 months இன்கொயரி ரொம்ப நாள் நடக்குது அப்படின்னா 3 months வரைக்கும் நீங்க வித் பே லீவ் கொடுத்து அவங்க நீங்க வீட்டுல இருங்க, இன்கொயரி அப்ப மட்டும் கரெக்டா வந்து வந்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுக்கலாம். ஆர் அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ரிலீஃப் பண்ண முடியும்னா அந்த ரிலீஃபையும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து லோக்கல் கமிட்டி அண்ட் இன்டர்னல் கமிட்டிக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. லோக்கல் கமிட்டி அண்ட் இன்டர்னல் கமிட்டி கேன் டிசைட் ஆன் தீஸ் மேட்டர்ஸ். இந்த ஒரு விமன் அக்ரீட் விமனுக்கு இஃப் லீவ் இஸ் கிராண்டட் அவங்களுக்கு அடிஷனல் லீவ் வந்து தேவைப்படுது. 3 months அவங்களுக்கு லீவ் கொடுத்துட்டாங்க, ஆர் அவங்களுக்கு வேற இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க, இல்ல அதுவும் பத்தல இன்னொன்னு ஏதாவது வேற ஏதாவது பண்ணணும்னாலும் அடிஷனலா வேற ஏதாவது ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டுச்சாலும் தே கேன் டேக். ஆல்சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் முடிஞ்சோடனே அஸ் யூஷுவல்
ஒரு ரிப்போர்ட் அவங்க ரெடி பண்ணணும். ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு எம்ப்ளாயர், இந்த கேஸ் எம்ப்ளாயரா இருக்காரு இல்ல டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டா இருக்காரு, யார் கன்சர்ன் அத்தாரிட்டியோ அவங்களுக்கு அந்த ரிப்போர்ட் வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நாங்க வந்து என்கொயரி பண்ணோம். வி ஃபைண்ட் திஸ் பர்சன் கில்ட்டி ஆர் திஸ் பர்சன் நாட் கில்ட்டி. ரெஸ்பாண்டன்ட் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மை இல்ல பொய் அவங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணிட்டு அவங்க வந்து கன்சர்ன்ட் அத்தாரிட்டிஸ்க்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். அந்த என்கொயரி ரிப்போர்ட் எப்படி இருக்கணும்னா செக்ஷன் 13ல கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 13ல வந்து ஒரு என்கொயரி ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் district officer within a period of 10 days after from the date of completion of inquiry complete பண்ணனும். எல்லா எவிடன்ஸையும் கிராஸ் செக் பண்ணனும். எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணிட்டு அத ஹியரிங் ப்ராப்பரா இவங்க 2 பேருக்கும் பார்ட்டிக்கு தேவையான ஹியரிங் டைம் கொடுக்கணும். அவங்க சைடு பிரசன்ட் பண்றதுக்கு அலோவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்கொயரி முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க யாரும் வரமாட்டாங்க. அடுத்தடுத்து அவங்களுக்கு வந்து எந்த எவிடன்ஸும் ஓபன் பண்றதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஆம்பிள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் 10 நாளுக்குள்ள ரிப்போர்ட் ரெடி பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அவங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இஃப் அட் ஆல் இந்த அலிகேஷன் வந்து ப்ரூவ் ஆகல அப்படின்னா அந்த ரெக்கமெண்ட் பண்ணணும். இந்த அலிகேஷன் ப்ரூவ் ஆகல, சோ எந்த ஆக்ஷனும் எடுக்க தேவையில்லை. கிளாஸ் 2 சப் கிளாஸ் 2ல அதான் கொடுத்துருக்காங்க. நோ ஆக்ஷன் இஸ் டு பி ரெக்கவர்ட். இந்த மேட்டர்ல எந்த ஆக்ஷன் தேவையில்லை. இல்ல அலிகேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு, சப் கிளாஸ் 3 வாங்க, அலிகேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா என்னெல்லாம் ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இவங்க சில ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். அந்த கமிட்டியே ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கலாம். இவங்களுக்கு வந்து இவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஸோ இவ்வளோ காம்பன்சேஷன் மாதிரி கொடுக்கலாம், இல்ல இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரெமெடி கொடுக்கலாம். என்னெல்லாம் இவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்களோ அது எல்லாத்தையும் அவங்க வந்து ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணி வித்தின் 10 days ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த இன்கொயரி தே ஹாவ் டு சென்ட் த ரிப்போர்ட் டு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அதுவே வந்து the internal committee or local committee can also detect the salary of the respondent. Respondent அந்த கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அந்த ரெஸ்பாண்டன்ட்க்கு ஒரு salary வருது, அந்த salary வந்து ஒரு அமௌண்ட் டிடெக்ட் பண்ணி இந்த அக்ரீவ்ட் உமனுக்கு கொடுக்கலாம். டியூ டைம்ல வந்து அவங்களோட மென்டல் ஆர் பிசிக்கல் பெயின்ஸ் ஏதாவது வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் ஏதாவது பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க வந்து எடுத்து கொடுக்கலாம். அந்த மாதிரி காசே அவங்க வந்து ஒர்க்கே பண்ணலாம். அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, அவருக்கு ஒர்க்கே இல்லை, அவருக்கு சேலரியே இல்லை அப்படின்னா அவரை வந்து காம்பன்சேஷன் பே பண்ண சொல்லலாம். நீங்க வந்து இவங்களுக்கு காஸ்ட் பண்ண ஸ்ட்ரெஸ்ஸுக்காக நீங்க இவ்வளவு காம்பன்சேஷன் பே பண்ணணும்னு சொல்லி பர்டிகுலர் அமௌண்ட் வந்து அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். அண்ட் இந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு போயிடும் இல்லையா. இந்த ரெக்கமெண்டட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஷுட் டேக் ஆக்ஷன் வித்தின் 60 days. 60 நாளுக்குள்ள அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து ஒரு 60 daysக்குள்ள அவர் ரெக்வயர்ட் ஆக்ஷன் வந்து அவர் கண்டிப்பா எடுத்துடணும். தட் இஸ் செக்ஷன் 13 இன்கொயரி ரிப்போர்ட். செக்ஷன் 14 பனிஷ்மெண்ட். ஃபால்ஸா கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் இந்த விமென் மேல கிளியரா கேஸ் ப்ரூவ் ஆயிடுச்சு, டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு அவங்க அமைச்சிட்டாங்க, ரெக்கமெண்டட் தட் த பர்சன் இஸ் நாட் கில்ட்டி, த அஃபென்ஸ் இஸ் ஃபால்ஸ், ஸோ வி ரெக்வெஸ்ட் யூ டு டேக் ஆக்ஷன் அகேன்ஸ்ட் த விமென். அந்த விமென் தான் தப்பு பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு தடவை அவங்களுக்கு வந்து அடிக்குவேட் ஆப்பர்ச்சுனிட்டி, வேற ஏதாவது இல்ல நான் வந்து எனக்கு தெரியாம இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என்னோட நாலேஜ் இல்லாம இந்த மேலிஷியஸ் இன்டென்ட் இல்லாம நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு விஷயத்துல அவங்களுக்கு தோணுச்சுன்னா அவங்களுக்கு வந்து லைட்டரான பனிஷ்மெண்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. பட் அவங்க வந்து வேணும்னே இந்த ஃபால்ஸ் ஃபேப்ரிகேட் எவிடன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா, எவிடன்ஸ் கொடுக்கும்போது இன்டர்னல் கமிட்டிட்ட எவிடன்ஸ் கொடுக்கும்போது அவங்க வந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு நார்மல் ப்ரொசீஜர்ஸ், நார்மல் கிரிமினல் லா ப்ரொசீஜர்ஸ் எப்படி அந்த பர்டிகுலர் அஃபென்ஸ்க்கு போகுமோ அதே மாதிரி அந்த அவங்களுக்கு வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. அந்த ஆக்ஷனை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இன்டர்னல் கமிட்டி அண்ட் லோக்கல் கமிட்டி கேன் நாட் டேக் ஆக்ஷன்ஸ். அவங்க ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அந்த கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட் தான் வந்து ஆக்ஷன் எடுக்கணும். டிட்டர்மினேஷன் ஆஃப் காம்பன்சேஷன். காம்பன்சேஷன் வந்து இவங்க அதே மாதிரி இவ்வளவு காம்பன்சேஷன் கொடுங்கன்னு ஆர்டர் பண்ண முடியாது, இவ்வளோ காம்பன்சேஷன் கொடுக்கலாம் ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ கன்சிடரிங் என்னெல்லாம் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணலாம், மென்டல் ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணலாம், இல்ல அவங்களுக்கு கெரியர்ல வந்து ப்ரொமோஷன் கொடுக்காம அப்படியே அவங்கள வச்சுட்டாங்க, ஸோ 6 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க ப்ரொமோஷன் கொடுத்துருக்கணும், பட் டிஸ்கிரிமினேட் பண்ணனால 6 வருஷமா அவங்க இதே பொசிஷன்ல இருக்காங்க, ஸோ அந்த எவ்வளவு லாஸ் ஆயிருக்கும் அந்த மாதிரி கூட வந்து அவங்க வந்து காம்பன்சேஷன் அதெல்லாம் கனெக்ட் பண்ணி 6 வருஷத்துல அவங்க எக்ஸ்ட்ரா 10,000 சேலரி இது பண்ணியிருந்தாங்கன்னா எவ்வளவு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் கணக்கெல்லாம் போட்டு கூட இன்டர்னல் கமிட்டி லோக்கல் கமிட்டி கேன் ரெக்கமெண்ட் இவ்வளவு கொடுக்கணும் கண்டிப்பா. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருந்ததுன்னா கண்டிப்பா ஃபார் பிசிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எனி கைண்ட் ஆஃப் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கண்டிப்பா கொடுக்கணும். இந்த விக்டிம் அக்ரீவ்ட் உமனோட ஃபேமிலி எக்ஸ்பென்சஸ், இவங்க வந்து கொஞ்ச நாள் லீவ்ல இருக்காங்க ஆர் இதனால இந்த ஃபேமிலியில ஏதாவது எக்ஸ்பென்சஸ் நிறைய செலவு பண்ணிருக்காங்க, அதையும் அவங்க கவர் பண்ணணும். லம்சம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லயும் கொடுக்க சொல்லலாம். பேமெண்ட்டை வந்து மொத்தமா 1 லட்ச ரூபாய் கொடுங்க, இல்ல மாசம் 10,000 ரூபாய் கொடுங்க, எப்படி வேணா நீங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம். காம்பன்சேஷனை வந்து எப்படி வேணா வந்து நீங்க கொடுக்கலாம்.
on whole or in parts நீங்க கொடுக்கலாம். That is given in section 15 the clause subclause E. Feasible of such payment in lump sum or in installments. Section 16 prohibition of publication. நீங்க இதுக்கு முன்னாடி நம்ம செக்ஷன்ஸ் படிக்கும்போது in presiding officer or member of local committee or internal committee சில கேஸ்ல டிஸ்குவாலிஃபை ஆவாங்கன்னு பார்த்தோம். அதுல ஃபர்ஸ்ட் கண்டிஷனே contravening the procedure of section 16. So what is section 16 அப்படின்னா, ஒருத்தவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணக்கூடாது. அதை வந்து ஃபுல்லா ப்ரிவென்ட் பண்றது. செக்ஷன் 9 கீழே ஒரு அக்ரீவ்ட் விமன் இஃப் ஷி இஸ் கிவிங் கம்ப்ளைண்ட், அதை வந்து ரெஸ்பாண்டன்ட்டுக்கு விட்னஸ்க்கு அந்த சிலருக்கு தான் தெரியும். நாட் எவ்ரிபடி நோஸ். ஆல்சோ இந்த இனிஷியல் என்கொயரி நீங்க கண்டுபிடிக்கிற வரைக்கும் அந்த ரெஸ்பாண்டன்ட்டுக்கே சில நேரம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் ரெஸ்பாண்டன்ட் வந்து ஹேஸ் த சான்ஸ் ஆஃப் த்ரெட்டனிங் த அக்ரீவ்ட் விமன் அப்படின்னு இருந்ததுன்னா நீங்க ரெஸ்பாண்டன்ட்டுக்கே தெரியப்படுத்தாம இன்கொயரி நடத்தணும். அந்த மாதிரி ப்ரொசீஜர் இருக்கும்போது நீங்க அதை கடைபிடிச்சாகணும். ஸோ அதை வந்து நீங்க வந்து அவங்களோட கண்டென்ட், அவங்களோட கம்ப்ளைண்ட்டையோ அவங்களோட ஐடென்டிட்டியோ ரிவீல் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஒரு when law mandates it's not to be revealed, நீங்க ரிவீல் பண்ணிட்டீங்க, அது கான்ட்ரவீன் பண்ணிட்டீங்கன்னா you have to be disqualified from the post of chairperson or members of the committee. So அதுதான் இந்த prohibition of publication or making known contents of complaint or inquiry in proceedings. ஸோ எந்த விமன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எதுவுமே பெருசா அவங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி நீங்க இன்கொயரியில வந்து மறைமுகமா நீங்க பண்ணணும்னு ஆப்ஷன் இருக்கும்போது யூ ஹாவ் டு டூ இட். ஸோ அதை வந்து கான்ட்ரவீன் பண்ணக்கூடாது. செக்ஷன் 17 வந்து பெனால்டி. சப்போஸ் மெம்பர்ஸ் யாரோ வந்து தெரியாம இவங்களோட கம்ப்ளைண்ட் வந்து எல்லாருக்கும் தெரியப்படுத்திட்டாங்க, இப்போ அங்க வேலை பார்க்குற எல்லாருக்குமே இது விஷயம் தெரிஞ்சிருச்சு, இவங்களுக்கு ஒரு மென்டல் ட்ராமா வந்துடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது செக்ஷன் 16 கான்ட்ரவீன் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெனால்டி கொடுக்குறாங்க. அந்த சர்வீஸ் ரூல்ஸ், ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கும். சர்வீஸ் ரூல்ஸ் இல்லாத கம்பெனில வந்து கவர்மெண்ட் சில சர்வீஸ் ரூல்ஸ் வச்சிருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி பெனால்டி கொடுக்கலாம். ஸோ கவர்மெண்ட் ரூல்ஸ் இருக்கணும், ஆர் அந்த கம்பெனில இன்டர்னலா ஒரு சர்வீஸ் ரூல்ஸ் இருக்கு அப்படின்னா அந்த இதுல என்ன பெனால்ட்டியோ அந்த பெனால்ட்டியை பிரிஸ்கிரைப் பண்றாங்க ஃபார் த மெம்பர்ஸ் ஆஃப் த கமிட்டி. அவங்க வந்து கான்ட்ரவீனிங் த செக்ஷன் 16 தே have to pay the penalty as per service rules or district officers கொடுக்கிற அந்த பர்டிகுலர் ரூல்ஸ்ல இருக்கிற பிரிஸ்கிரைப்ட் பெனால்ட்டியை வந்து அவங்க பே பண்ணணும். செக்ஷன் இந்த பெனால்ட்டி வந்து இன் அடிஷன் டு டிஸ்குவாலிஃபிகேஷன். ஸோ அங்கேயே பார்த்துட்டோம், செக்ஷன் 4-6 பார்த்துட்டோம். டிஸ்குவாலிஃபை பண்றதுக்கு சில கிரவுண்ட்ஸ் பார்த்தாச்சு, அந்த டிஸ்குவாலிஃபையும் பண்ணிடுவாங்க. தாண்டி பெனால்ட்டி கொடுக்கறது வந்து செக்ஷன் 17. அப்பீல், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்றாங்க இன்டர்னல் கமிட்டி, அவங்க வந்து கில்ட்டி இல்லைன்னு சொல்றாங்க ஆர் கில்ட்டின்னு சொல்றாங்க. இப்போ வந்து ஃபர்தர் யூ ஹாவ் சம் எவிடன்சஸ் டு ப்ரூவ் எனக்கு நான் கில்ட்டி இல்லை ஆர் இந்த கமிட்டி வந்து விசாரிச்சது சரியில்லை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா வித்தின் 90 days ஆஃப் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து 90 daysல வந்து நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். எய்தர் பர்சன், அக்ரீவ்டு பர்சன், யாருக்கு பாதகமா அந்த கேஸ் இருக்கோ, அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்கோ, அந்த பர்சன் வந்து வித்தின் 90 days, ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுல இருந்து 90 days, ரெக்கமெண்டேஷன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு பாஸ் ஆனதுல இருந்து 90 daysக்குள்ள வந்து நீங்க வந்து அப்பீல் பண்ணலாம். எங்க அப்பீல் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது கோர்ட் ஆர் பர்டிகுலர் சர்வீஸ் மேட்டர் ட்ரீட் பண்றதுக்கு ட்ரைபியூனல் இருந்ததுன்னா அங்க அப்பீல் பண்ணலாம். ஸோ அப்பீலிங் ப்ரொசீஜர் இஸ் கிவன் இன் செக்ஷன் 18. டைம் டியூரேஷன் வந்து 90 days. வித்தின் 90 days ஆஃப் ரெக்கமெண்டேஷன். கம்ப்ளைண்ட் கிடையாது, ரெக்கமெண்டேஷன். டியூட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயருக்கு என்னெல்லாம் டியூட்டி இருக்குன்னா சேஃப் ஒர்க்கிங் என்வாயன்மெண்ட் கிரியேட் பண்ணணும், இன்டர்னல் கமிட்டி கண்டிப்பா கான்ஸ்டியூட் பண்ணணும், கவர்மெண்ட் என்னெல்லாம் ப்ரொசீஜர் சொல்லுதோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணணும், ஒர்க் ஷாப்ஸ் அவேர்னஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுங்க, விமன் எல்லாம் நல்லா எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவேர்னஸ் கொடுங்க, அவங்களோட கம்ப்ளைண்ட்ஸ் பேசுங்க, அந்த மாதிரிலாம் கவர்மெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணும். 3 months once 6 months once நீங்க கண்டிப்பா அந்த அவேர்னஸ் கேம்ப் நடத்தணும். அது எல்லாத்தையுமே அவங்க ஃபாலோ பண்ணணும். அதை தாண்டி லோக்கல் கமிட்டி ஆர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அந்த பர்டிகுலர் ஆஃபீஸர், எனி ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் மேஜிஸ்ட்ரேட், அவங்க ஏதாவது ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்கன்னா அதையும் ஃபாலோ பண்ணணும். விமன் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க, அவங்களுக்கு வந்து இந்த இன்டர்னல் கமிட்டி கம்ப்ளைண்ட் பண்ண முடியல, இல்ல நான் லோக்கல் கமிட்டி கம்ப்ளைண்ட் பண்றேன், இல்ல இன்டர்னல் கமிட்டி ஒழுங்கா இது பண்ண மாட்டாங்க, சீஃப்ட்ட போய் சொல்றாங்க, சீஃப் வந்து அசஸ் பண்ணணும். எம்ப்ளாயர் வந்து எல்லா ப்ராசஸையுமே உங்களுக்கு வந்து ஈஸியா மாத்தி கொடுக்கணும். இவங்க ஏதாவது ஆக்ஷன் ஐபிசி போலீஸ் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அதுக்கும் இவங்களுக்கு எல்லாமே வந்து இவங்க ஹெல்ப் பண்ணணும். அகேன்ஸ்ட் த பர்சன், எனி பர்சன், இவங்க ஒரு எம்ப்ளாயர் இருக்காரு, அவங்க கீழே இருக்க 2 employees இஸ் கோயிங் டு கோர்ட் அப்படின்னா அந்த அக்ரீவ்ட் விமனுக்கு சாதகமா இவர் எல்லாமே பண்ணி கொடுக்கணும் அந்த எம்ப்ளாயர். ஆல்சோ இன்டர்னல் கமிட்டி வந்து மாசம் எத்தனை பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம், இந்த ரிப்போர்ட் எல்லாம் எம்ப்ளாயர் வந்து கண்டிப்பா வெரிஃபை பண்ணணும், கிராஸ் செக் பண்ணணும். எல்லாமே வந்து எம்ப்ளாயரோட டியூட்டிஸ். ஸோ எவ்ரி எம்ப்ளாயர் ஷால் டூ ஆல் தீஸ் டியூட்டிஸ்.
ஃபெயிலிங் விச் எம்ப்ளாயருக்கும் வந்து நீங்க வந்து சில கவர்மெண்ட்ஸ் வந்து கண்டிஷன்ஸ் வச்சிருப்பாங்க. ஃபெயிலிங் விச் உங்க ரெகக்னேஷன் நாங்கள் கேன்சல் பண்ணிடுவோம், இல்லை வந்து உங்களுக்கு பர்டிகுலர் ஆர்கனைசேஷன் ஆர் எனி திங் டைம்லி ரெனியூவல் பண்றீங்க அப்படின்னா அது கேன்சல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் இருக்கும். செக்ஷன் 20 வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸரோட பவர். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து லோக்கல் கமிட்டி அவர் தான் ஃபார்ம் பண்றாரு. ஸோ அவங்க ரிப்போர்ட்டை வந்து ஒரு டைமா 6 months ஒன்ஸோ, இயர்லி ஒன்ஸோ, இல்லை மந்த்லி ஒன்ஸோ செக் பண்ணிட்டே இருக்கணும். ஆல்சோ என்ஜிஓஸ் வேற ஏதாவது அந்த ஏரியால வந்து இருந்தாங்கன்னா அவேர்னஸ் நடத்துங்க, எல்லா ஆர்கனைசேஷன் போய் அவேர்னஸ் நடத்துங்க, இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் கொடுக்கலாம். செக்ஷன் 21 கமிட்டி டு சப்மிட் ஆனுவல் ரிப்போர்ட். இன்டர்னல் கமிட்டி ஆர் தி லோக்கல் கமிட்டி ஒரு ஃபினான்ஷியல் இயருக்கு ஒரு ஆனுவல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணும். எவ்வளோ எம்ப்ளாயிஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க, என்ன ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். இந்த வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷனா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு அமைச்சிரும், ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் அமைச்சிரும். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு ஃபார்வர்ட் பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ஆனுவலி அந்த ரிப்போர்ட்டை வந்து சென்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஆனுவல் ப்ராசஸ். டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அண்ட் எம்ப்ளாயர் வந்து மந்த்லி ஆர் வீக்லி ஆர் 6 months ஒன்ஸ், குவார்டர்லி, ஹாஃப்லி, எப்ப வேணா அவங்க வந்து ரிப்போர்ட்டை வந்து செக் பண்ணலாம். பட் இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பா கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இந்த ரிப்போர்ட் போயிடணும். And employer to include information in annual report. So for example, எவ்வளோ கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு, எவ்வளோ டிஸ்போஸ் ஆயிருக்கு, எவ்வளோதான் நீங்க கில்ட்டின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்க, இவங்கெல்லாம் கில்ட்டி, இவங்கெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், இவங்களை சஸ்பெண்ட் பண்ணதுக்கான ரிப்போர்ட், இவங்க சஸ்பெண்ட் பண்றதுக்கான ஆர்டரு ஆர் இந்தந்த எவிடன்சஸ் பேஸ் பண்ணி இவங்க சஸ்பெண்ட் பண்ணும், இந்த மாதிரி எல்லா ரெக்கார்ட்ஸையுமே ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணும் ஆனுவல் ரிப்போர்ட்ல. Section 23 வந்து appropriate government to monitor implementation and maintain data. Appropriate government is either state government or central government. அவங்களுக்குள்ள இருக்கிற பர்டிகுலர் கமிட்டிஸோட ரிப்போர்ட்டை கரெக்டா மானிட்டர் பண்ணணும். அண்ட் அதுல ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்காம இருந்ததுன்னா அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு இனிஷியேட் பண்ணலாம், இல்ல தேவையில்லாத ஆக்ஷன் டிஸ்போஸ் பண்றதுக்கும் அவங்க வந்து இது தேவையில்லை அப்படின்னா they can stop the action. அந்த இன்கொயரி ஒரு இது வந்து ஸ்டாப் பண்றதுக்கும் அவங்களுக்கு அத்தாரிட்டி இருக்கும். Section 24 measures. இந்த ஆக்ட பப்ளிசைட் பண்றதுக்கு, ஏன்னா 2013 வந்த ஆக்ட், விஷாக்கா ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமே ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இந்த ஆக்ட் வருது. இந்த ஆக்ட் வந்து எல்லா ஆர்கனைசேஷனுக்கும் ஃபர்ஸ்ட் ரீச் ஆகல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த அப்ராப்ரியேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த ஆக்ட் வந்து மேண்டேட் பண்ணுது டு டெல் அபவுட் திஸ் ஆக்ட், டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் திஸ் ஆக்ட், டு டெல் ஆல் த ஆர்கனைசேஷன் டு ஃபாலோ திஸ் ஆக்ட். அவ்வளவுதான். செக்ஷன் 25 பவர் டு கால் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் ரெக்கார்ட். ஆனுவல் ரிப்போர்ட் சப்மிட் பண்றாங்க, பட் இன் பிட்வீன் உங்களுக்கு வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன், ஒரு ரிட் ஆர்டிஐல வந்து கேட்கறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே, நியூஸ்ல எல்லாம் வந்து மீடியால வந்துரும், ஸோ இது வந்து என்ன ரிப்போர்ட் வந்து எப்படி இருக்கு, எந்த கேஸ்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஒரு விமனுக்கு நடந்தது, இது வந்து நியூஸ்ல எல்லாம் வந்துச்சு, இப்போ அதோட ஸ்டேஜ் என்னல இருக்கு, அந்த மாதிரி கேட்கணும் அப்படின்னா நீங்க தாராளமா பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனாவோ இல்ல அதர் மீன்ஸ்ல வந்து கவர்மெண்ட்டுக்கு கேட்கணும். அந்த டைம்ல வந்து எல்லா இன்ஃபர்மேஷனும் கேதர் பண்ணி அவங்க வந்து அந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கவர்மெண்ட் வந்து ஆனுவல் ரிப்போர்ட்டை தாண்டி இன் பிட்வீன் கூட அவங்க வந்து ரிப்போர்ட்ஸ் ஃபர்னிஷ் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் மேக் பண்ணலாம். ஸோ தட் இஸ் செக்ஷன் 25. செக்ஷன் 26 பெனால்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட்ஸ் வித் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஆக்ட். இந்த ஆக்ட்ல இருக்க ப்ரொவிஷன்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணல. என்னென்ன ப்ரொவிஷன்ஸ்? ஃபர்ஸ்ட், ஒரு எம்ப்ளாயர் வந்து இன்டர்னல் கமிட்டியே ஃபாலோ வைக்கல, நான் வந்து எம்ப்ளாயரா இருக்கேன், என்னோடதுல 10 members மேல இருக்காங்க, ஆனா நான் இன்டர்னல் கமிட்டியே வைக்கல, ஆர் 13, 14 and 22 இருக்க செக்ஷன்ஸ் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி இருந்ததுன்னா 50,000 rupees ஃபைன் இம்போஸ் பண்ணலாம் ஆன் த எம்ப்ளாயர். ஸோ எம்ப்ளாயர் வந்து இதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணல, அவர் கொடுத்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணல, ஃபைன் வந்து 50,000 வரைக்கும் அவருக்கு வந்து ஃபைன் கொடுக்கலாம். இஃப் த எம்ப்ளாயர் ஆல்ரெடி வந்து ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸ் வருது, அது கன்விக்ட் ஆயிருக்காரு, அண்ட் திரும்பியும் அதே அஃபென்ஸை 2வது தடவை பண்ணும்போது அந்த பனிஷ்மெண்ட்டை ட்வைஸா பண்ணி கொடுக்கலாம், which might have been imposed in first conviction. First conviction எவ்வளவு பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை ட்வைஸ் த பனிஷ்மெண்ட் நீங்க செகண்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது எம்ப்ளாயருக்கு கொடுக்கலாம். அதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்காருன்னா யூ கேன் எக்ஸ்டெண்ட் டு கேன்சலேஷன் ஆஃப் த லைசன்ஸ். இல்ல ரினியூ பண்றாங்கன்னா அந்த ரினியூவலை கேன்சல் பண்ணிடலாம். அவங்களோட அத்தாரிட்டி, அந்த பர்டிகுலர் அத்தாரிட்டிட்ட வந்து அவங்க ரினியூ பண்ணும்போது தே கேன்சல் த ரினியூவேஷன். திரும்ப திரும்ப அந்த கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட வந்துட்டே இருக்கு அப்படின்னா யூ கேன் கேன்சல் ஆல்சோ. 26 பெனால்டி ஃபார் நான் கம்ப்ளைண்ட். இந்த நான் கம்ப்ளைண்ட் வந்து எம்ப்ளாயருக்கு மட்டும்தான், ஒரு ஆர்கனைசேஷனோட எம்ப்ளாயருக்கு மட்டும்தான். இதுல நீங்க நல்லா இந்த செக்ஷன் வாசிச்சு பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு எந்த பெனால்டி எல்லாம் இருக்காது. இது வந்து எம்ப்ளாயர் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு விஷயம். காக்னிசன்ஸ் ஆஃப் அஃபென்ஸ் பை கோர்ட்.
இந்த ஆக்ட் கீழே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அக்ரீவ்டு விமன் கொடுக்கலாம் அந்த கம்ப்ளைண்ட்டை, ஆர் ஒரு பர்சன் அந்த விமன்னால கொடுக்க முடியாத பட்சத்துல எனி பர்சன், லோக்கல் கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி, சரி நீங்க கொடுத்தாக்க நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னு சொல்ற ஒரு பர்சன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. இதுல வந்து கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுக்கவே முடியாது. இந்த ஆக்ட் கீழே அஃபென்ஸ் ஒரு இது வருதுன்னா இன்டர்னல் கமிட்டி ஆர் லோக்கல் கமிட்டி விசாரிக்கும், டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் இல்ல டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு அந்த ரிப்போர்ட் அனுப்பும், அவங்க ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்களே தவிர கோர்ட் ஆக்ஷன் எடுக்க முடியாது. சப்போஸ் அவங்க வந்து ஃபர்தர் எக்ஸ்டர்னல் இன்கொயரி தேவைப்படுதுன்னு ஃபார்வர்ட் பண்றாங்க அப்படின்னா மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் ஆர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு தான் அவங்க ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே இருக்க கோர்ட்டுக்கு வந்து அவங்க ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் அதுல வந்து ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படும், எந்த கோர்ட், செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர் அதர் ஸ்மாலர் கோர்ட்ஸ் கேனாட் ஹேண்டில் த கேசஸ். அண்ட் இதுல இருக்க எல்லா அஃபென்ஸுமே இஸ் நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். ஸோ காக்னிசன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த 2013 ஆக்ட்ல இருக்க எல்லா அஃபென்ஸுமே இஸ் நான் காக்னிசபிள். அண்ட் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கும்போது லோக்கல் கமிட்டிலாம் அவங்க விசாரிச்சுட்டு இருக்கும்போது கோர்ட் வந்து எந்த இன்டர்வென்ஷன் பண்ணக்கூடாது. ஆஃப்டர் தட் இஃப் கோர்ட் வாண்ட்ஸ் டு இன்டர்வென், ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்கிற மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட் லெவல்ல இருக்க கோர்ட்ஸ் மட்டும் தான் இன்டர்வென் பண்ண முடியும். செக்ஷன் 27. செக்ஷன் 28 இந்த ஆக்ட் இது வந்து காமன் செக்ஷன். இதுதான் வந்து நம்ம வந்து கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பர்டிகுலர் டாக்டர்னா கூட படிச்சிருப்போம் நம்ம. ஆக்ட் இன் டெரோகேஷன் வித் அதர் லா, ஒரு லாவை வந்து கான்ட்ரவென்ட் பண்ற மாதிரி இந்த ஆக்ட்ல இருக்கிறது வேற ஒரு லாவை கான்ட்ரவென்ட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து இட் இஸ் நாட் டெரோகேட்டரி, இட் இஸ் an addition to this law. You say இந்த ஆக்ட் ஒரு அஃபென்ஸ் கொடுக்குது, அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குது, வேற ஒரு ஆக்ட் இதே அஃபென்ஸ்க்கு வேற பனிஷ்மெண்ட் கொடுக்குதுன்னா யூ ஆப்ட் ஃபார் த ஸ்பெஷல் லா ஆல்வேஸ். ஐபிஎஸ்ல ஒரு பனிஷ்மெண்ட் அண்ட் ஸ்பெஷல் லால ஒரு பனிஷ்மெண்ட், ஸ்பெஷல் லாக்குள்ள ஸ்பெசிஃபிக் அந்த கேஸ் வரும்போது நீங்க ஸ்பெஷல் லா பனிஷ்மெண்ட் தான் கொடுப்பீங்க. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் an addition. அந்த ஆக்டை வந்து இது வந்து இல்லாமலாம் ஆக்காது. ஸோ இந்த ஆக்ட்ல வந்து ஒரு அஃபென்ஸ் இருக்கு, ஐபிசிலயும் அதே அஃபென்ஸ் இருக்கு, ஐபிசில இருக்கிறத வந்து எடுத்துடலாம் கிடையாது, ஐபிசி வில் ஸ்டாண்ட் ஃபார் எவர். இந்த ஆக்ட் இஸ் an addition of that offense. அந்த பர்டிகுலர் ஆக்டுக்கு அடிஷனா தான் இந்த ஆக்ட் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் a ஸ்பெஷல் ஆக்ட். அண்ட் அப்ரோப்ரியேட் கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ரூல்ஸ் மேக் பண்ணலாம். இந்த ஆக்ட்ல ஆக்சுவலி வந்து ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதை வந்து யாரை மேக் பண்ணணும்னா இன் கேஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்ணலாம் கெசட்ல, ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில கேசஸ்ல ஸ்டேட் கவர்மெண்ட் ஆத்தரைஸ் பண்ணி கூட மேக் பண்ணலாம். பட் இந்த ஆக்ட் வந்து சென்ட்ரல் பார்லிமெண்ட், யூனியன் பார்லிமெண்ட் பாஸ் பண்ணதுனால யூனியன் பார்லிமெண்ட் அடுத்தடுத்த ரூல்ஸையும் அவங்க தான் கேரி பண்ணுவாங்க. ஆல்சோ எதெல்லாம் பேஸ் பண்ணி ரூல்ஸ் இது பண்ணலாம்னா அவங்களுக்கு கொடுக்குற அலவன்ஸ் செக்ஷன் 4ல இருக்கிறதுக்கு தேவையான ரூல்ஸ் பண்ணலாம், இல்ல மெம்பர்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுல ரூல்ஸ் மேக் பண்ணலாம், இன்கொயரி இந்த மாதிரி ப்ரொசீஜர்ல பண்ணணும்னு ரூல்ஸ் பண்ணலாம், ரிலீஃப் காம்பன்சேஷன் கொடுக்கறது எந்த மாதிரியான காம்பன்சேஷன் கொடுக்கணும் ரூல்ஸ் பண்ணலாம். ஸோ எனி செக்ஷன்ஸ் உங்களுக்கு ரூல்ஸ் வேணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் மேக் ஃப்ரம் டைம் டு டைம் இஃப் நெசசரி. ஆல்சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இஸ் ஆல்சோ ஆத்தரைஸ் டு ஆர்கனைஸ் ஒர்க் ஷாப்ஸ், அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து என்ன மாதிரி பண்ணணும், these many people should be there, இவ்வளோ பீப்புள் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன்ல கண்டிப்பா இத்தனை மாசத்துக்கு ஒரு தடவை அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடத்தணும், இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் மேக் பண்ணலாம். ஸோ அந்த அத்தாரிட்டி வந்து செக்ஷன் 29ல கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்தரா இதுல வர எல்லா ரூல்ஸுமே இந்த இதுல கொடுத்திருக்க பவர் படி தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேக் பண்ணிட்டு இருக்காங்க. செக்ஷன் 29 ஆஃப் 2013 ஆக்ட். 30 வந்து பவர் டு ரிமூவ் டிஃபிகல்டிஸ். இந்த ஆக்ட் அண்ட் வேற ஒரு ஆக்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஒரு கெசட்ல வந்து ஒரு பர்டிகுலர் ஆர்டர் வந்து பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ஆர்டர் வந்து இந்த ஆக்டுக்கு இன்கன்சிஸ்டன்டா இருக்கு இல்ல நாட் இன்கன்சிஸ்டன்டா இருக்கு அப்படின்னா ஒரு பர்டிகுலர் டிஃபிகல்ட்டி, இந்த ஆக்ட்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து வேக்கண்டா விட்டுட்டாங்க, அதை ரிமூவ் பண்றதுக்கு அவங்க வந்து ஒரு கெசட்ல வந்து ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர் வில் ஸ்டே. இந்த ஆக்ட்ல வந்து எவ்வளவு பனிஷ்மெண்ட் நாங்க ப்ராப்பரா 50,000 தான் பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம், பட் வி ரெக்வயர் 1 lakh பனிஷ்மெண்ட், தே கேன் மேக் இட். ஸோ அது அந்த மாதிரி இதுல இருக்க டிஃபிகல்ட்டிஸை கரெக்ட் பண்றதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ் வந்து அப்பப்போ பாஸ் பண்ணிக்கலாம் டு ரிமூவ் த டிஃபிகல்ட்டி இன் த பிரசன்ட் ஆக்ட் 2013 ஆக்ட்ல இருக்கிறது. அண்ட் இந்த ஆர்டர்ஸ் எல்லாமே 2 years from the commencement of this act, no such order shall be made under this act after the expiry of 2 years. So இந்த ஆக்ட் 2013ல வந்து நமக்கு வந்து கமென்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா அந்த டேட்ல இருந்து 2 yearsக்குள்ள வந்து நீங்க வந்து தேவையான கரெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து இதுல இருக்க வேக்கண்ட் ஹோல்ஸ் எல்லாமே நீங்க ஃபில் பண்ணிடணும்னு டைம் லிமிட் நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் எவ்ரி ஆர்டர் இது எல்லாமே ஈச் ஹவுஸ் ஆஃப் த பார்லிமெண்ட், 2 ஹவுஸ் லோக்சபா அண்ட் ராஜ்யசபா ரெண்டுலயுமே பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஆர்டர் வில் ஸ்டே. as soon as it is made, it is being presented before both the houses கண்டிப்பா பாஸ் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க. So that is within the 2 years of the commencement of this act.
2 வருஷத்துக்குள்ள இதெல்லாம் பிரச்சனை இருக்குது இந்த ஆக்ட்ல, அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிருங்கன்னு சொல்லி செக்ஷன் 30 கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஆல். த ஆக்ட் இஸ் ஓவர். இஃப் தேர்ஸ் எனி क्वेश्चंस நீங்க கேட்கலாம். பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேட்கலாம். ஆர் எதுலயாவது ஒரு கிளாரிஃபிகேஷன்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலும் நீங்க கேட்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ஆக்ட் தான். சிஜே எக்ஸாம்ஸ்க்கு நம்ம இந்த ஆக்ட் பெருசா படிச்சிருக்க மாட்டோம். பட் டிஜேஸ் அவங்க படிச்சிருப்பாங்க. டிஜே எக்ஸாம் அட்டெண்ட் கொடுத்தவங்க படிச்சிருப்பாங்க. சிஜேக்கு நம்ம ஆக்சுவலி நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டோம் இந்த ஆக்ட். பட் நமக்கு மெயின்ஸ்ல ஏதாவது எழுதுறதுக்கு யூஸ் ஆச்சுன்னா, எங்கேயாவது நீங்க கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு, இல்ல சார்ஜ் ஃப்ரேமிங்ல எதுக்காவது யூஸ் ஆகுதுன்னா கூட இந்த ஆக்ட் நமக்கு யூஸ் ஆகலாம். ஸோ அதனால சிஜே கேண்டிடேட்ஸும் தெரிஞ்சு வச்சுக்கிறது இஸ் வெல் அண்ட் குட். மேடம் தேங்க்யூ மேடம். ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ வெரி மச் மேடம். தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க மேடம். தேங்க்யூ மேடம். ஹலோ மேடம், ஒரே ஒரு டவுட் மேடம். சொல்லுங்க சார். மேடம், இப்ப வந்து நீங்க சொன்னீங்க இப்ப அந்த கமிட்டிஸ் செட்டப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமான கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த கமிட்டில கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சப்போஸ் அவங்க பனிஷ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஒருத்தர், அதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு அலிகேஷனை, இப்போ அவர் வந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நம்ம வந்து கோர்ட்ல அப்பீல் இது போலாமா அப்படின்றது கேக்குறாங்க. அப்பீல் கொடுத்துருக்காங்கல்ல சார், அப்பீல்னு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்கல்ல சார். சோ அதனால கோர்ட்டுக்கு போகலாம் நம்ம. செக்ஷன் 18ல வந்து within 90 days of recommendation இந்த இன்டர்னல் கமிட்டி இல்ல லோக்கல் கமிட்டி விசாரிச்சு ஒரு ரெக்கமெண்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க சார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர், கலெக்டரா இருக்கலாம் இல்ல மேஜிஸ்ட்ரேட்டா இருக்கலாம், யாரு கவர்மெண்ட் அப்பாயிண்ட் பண்ணிருக்கோ அவங்களுக்கு அனுப்பணும். அவங்களுக்கு அனுப்புனதுல இருந்து அந்த ரெக்கமெண்டேஷன் அனுப்புல இருந்து 90 days செக்ஷன் 18ல கொடுத்துருக்காங்க. 90 daysக்குள்ள இந்த யாரு இந்த ரிப்போர்ட்னால ரெக்கமெண்டேஷனால அஃபெக்ட் ஆறாங்க, அவங்க வந்து அந்த ரெஸ்பாண்டா கூட இருக்கலாம், இல்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ண விமனா கூட இருக்கலாம். சோ யாருக்கு பாதகமா அது இருக்குதோ அவங்க வந்து வித் ப்ராப்பர் எவிடன்ஸ் அவங்க அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்றது 2 இடத்துலயும் பண்ணலாம் சார். கோர்ட்லயும் பண்ணலாம், இல்ல இந்த சர்வீஸ் மேட்டர்ஸ்க்குன்னு தனியா ஒரு ட்ரைபியூனல் இருந்துச்சுன்னா அங்க கூட அப்பீல் பண்ணலாம். ஆனா இதுக்குன்னு செப்பரேட்டா எதுவும் ட்ரிபியூனல் இல்ல. இருக்கு சார். ஆக்சுவலி இப்போ சர்வீஸ் மேட்டர்ஸ்க்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பீல் ட்ரிபியூனல் ஒன்னு இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீசர்ஸ்க்கெல்லாம் வந்து ஒரு ட்ரிபியூனல் இருக்கு. ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர் அவங்களுக்கு நடந்ததுன்னா அவங்க அந்த ட்ரிபியூனல் இது பண்ணலாம். சோ இந்த மாதிரி பர்டிகுலர் ட்ரிபியூனல் இருந்ததுன்னா அப்பீல் பண்ணலாம். இந்த ஆக்டுக்குன்னு ஸ்பெசிபிக்கா ட்ரிபியூனல் இருக்காது. அந்த ஒர்க் பிளேஸ்க்குன்னு ஒரு ட்ரிபியூனல் இருக்கும்ல, அதுக்கு சொல்றாங்க அவங்க. ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க, இப்ப வந்து அந்த 50,000 ஃபைன் பண்ணுவாங்க சப்போஸ் அந்த கமிட்டி ஃபார்முலேட் பண்ணல அப்படின்னா, கான்ஸ்டிடியூட் பண்ணலைன்னா. இப்ப நிறைய கமிட்டிஸ் பண்ணாம இருக்காங்கன்னா அதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் மேடம் பண்ணுவாங்க அவங்க? இது செப்பரேட்டா என்னது என்கொயரி கமிட்டி மாதிரி இருக்குமா? இதுல என்கொயரி கமிட்டி மாதிரி அப்பப்ப சர்ப்ரைஸ் சீட் பண்ணுவாங்களா என்ன அப்படி நான் கேக்குறேன். இல்ல சார், இப்போ ரொம்ப இதா சொல்லணும்னா எங்க காலேஜ்ல இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எங்க காலேஜ்ல வந்து ஆல்மோஸ்ட் 10 மெம்பர்ஸ்க்கு மேலதான் ஒர்க் பண்ணிட்டுறாங்க. ஃபேக்கல்டிஸ் வந்து 10 பேருக்கு மேல ஒர்க் பண்றாங்க. சோ அந்த காலேஜ்ல எல்லாம் வந்து ஒரு கமிட்டி இருக்கும். நாட் நெசசரிலி அந்த கமிட்டி இருக்கும், ரூம் கொடுத்திருப்பாங்க அந்த மாதிரி இருக்காது. பட் ஒரு கமிட்டின்னு ஒண்ணு இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா அங்க போய் கமிட்டி நான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமிட்டிக்கு ஒரு மெயில் ஐடி அந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க. அதுல நம்ம மெயில் பண்ணிட்டு நம்மளோட கிரீவன்ஸை மெயில் பண்றோம். ஆர் நிறைய இடத்துல கமிட்டிக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து கூட வச்சிருக்கலாம். பெரிய பெரிய ஒர்க் பிளேஸ்ல, பெரிய கம்பெனிஸ்ல எல்லாம் இருக்கலாம். பட் எல்லாத்துலயும் கண்டிப்பா அந்த கமிட்டி இருக்கும். அந்த கமிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி 4 பேர் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்கள் வேற மாத்திட்டு அவங்க வந்து அதை வந்து கவர்மெண்ட்டுக்கு தெரிய வேறப்படுத்துவாங்க. அப்ரூவல் இல்ல ரினிவல் பண்ணும்போது கண்டிப்பா தெரியப்படுத்திருக்கணும். அந்த கமிட்டி இருக்கும். அங்க இருக்கிற ஒர்க் பண்ற பீப்புளுக்கு வந்து அவேர்னஸ் இருக்கும் அந்த கமிட்டி இருக்குன்னு. ஓகே சார். அந்த கமிட்டி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு லோக்கல் கமிட்டி இருக்கும் சார்.